கண்ணெதிரே தோன்றினாள். அப்படின்னா எல்லாரும் பார்க்குற மாதிரி ப்ளே பண்ண சொன்ன வீடியோ இதானா? சார், இந்த ராஸ்கல் இனி ஜென்மத்துக்கும் வெளியே வர முடியாதபடி ஸ்ட்ராங்கா கேஸ போட்டு உள்ள தள்ளுங்க சார். கண்டிப்பா சார், இனிமே இவனை நான் கவனிச்சுக்கிறேன். இதுக்கப்புறமா இவன் வெளியில இருக்கிறது ரொம்ப ஆபத்து சார். எங்கேயா அவனுங்க? தப்பிச்சிட்டாங்க சார். சரிங்க சார், நீங்க அனிதாவை கூட்டிட்டு வீட்டுக்கு கிளம்புங்க. இவனை ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போய் இவனை என்ன பண்ணணுமோ அதை நான் பண்றேன். ஏய் வாடா வாடான்ற பொட்டு குழியில வச்சு பொட்டுன்னு போட்டுட்டு குழியில தள்ளிடு. அங்க என்னடா பாருவா, ஒழுங்கா வாடா. ஒழுங்கா நடடா. எல்லாம் திருந்தவே மாட்டியாடா? அனி, நீ எதுக்கும் பயப்படாத, வா போலாம். அனிதா வெளியில போயிருக்கா. என்ன சொல்லு அனிதா. ருத்ரா, அதோ அனிதா அம்மாவே வந்துட்டாங்க. அனிதா மம்மி, அனிதா மம்மி, அனிதா அனிதா மம்மி. கனிமா, உனக்கு ஒண்ணும் இல்லையே? இல்ல மம்மி, சரியான நேரத்துக்கு சிவா வந்ததுனால எனக்கு எதுவும் ஆகல. இல்லனா என் லைஃபே ஸ்பாயில் ஆயிருக்கும் மம்மி. அந்த பொறுக்கி அஸ்வித் நல்லவனே கிடையாது மம்மி. அவன் என்ன தப்பா வீடியோலாம் எடுத்துட்டான். என்னது, என் பொண்ணு அந்த பரதேசி தப்பா வீடியோ எடுத்திருக்கானா? டேய், உன் குடல உருவி மாலையா போடாம விட மாட்டான்டா. அந்த அஸ்வின் பயங்கர ஃப்ராட், பயங்கரமான பொம்பளை பொறுக்கியா. அவன் மேல இல்லாத கேஸே இல்ல, அவ்வளவு கேஸ் இருக்கு. ரெஸ்டாரண்ட்ல அனிதாவுக்கே தெரியாம போதை மருந்து கலந்து கொடுத்துதான் அந்த வீடியோவை அவன் எடுத்திருக்கான். அந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு தான் சக்தி அவளை காப்பாத்துறதுக்கு அந்த இடத்துக்கு போயிருக்கா. அந்த நேரத்துல தான் நீங்களும் சக்தியை தேடி அங்க போயிருக்கீங்க. அப்படின்னா அன்னைக்கு அனிதா அங்கதான் இருந்தாளா? ஆமா அத்தை. அப்படின்னா சக்தி ஏன் இந்த விஷயத்தை அப்பவே என்கிட்ட சொல்லல? அந்த சூழ்நிலையில நீங்க அனிதாவை பாத்தீங்கன்னா உங்களால தாங்கிக்க முடியாதுன்னு தான் சக்தி மறைச்சிட்டா. அதுக்கப்புறம் உங்ககிட்ட உண்மையை சொல்றதுக்கு எவ்வளவோ ட்ரை பண்ணிருக்கா. அப்பதான் அந்த பொறுக்கி அஸ்வின் உங்ககிட்ட உண்மையை சொன்னா அனிதாவோட வீடியோவை நெட்ல ரிலீஸ் பண்ணிடுவேன்னு மிரட்டி இருக்கான். சக்தி அவனை பிடிச்சு போயெல்லாம் கல்யாணத்துக்கு ஒத்துக்கலத்த. அனிதாவோட மானத்தை காப்பாத்துறதுக்கு தான் அவனை பிடிச்சிருக்குன்னு உங்ககிட்ட போய் சொல்லியிருக்கா. கல்யாணத்துக்கு முன்னாடியே அனிதாவோட வீடியோவை அவங்க கிட்ட இருந்து எப்படியாவது வாங்கணும்னு சக்தி எவ்வளவோ போராடி இருக்கா. ஆனா அவளால முடியல.
கடைசியில அந்த ஃப்ராடு சக்தியை கல்யாணம் பண்ற மாதிரியே சீனை ரெடி பண்ணி அனிதாவை பிளாக்மெயில் பண்ணி காட்டுப்பாக்கம் கோயிலுக்கு கடத்தி இவ்வளவு கேவலமான வேலையெல்லாம் பண்ணியிருக்கான். தம்பி, அந்த பொறுக்கி பைய இப்ப எங்க இருக்கான்னு சொல்லுங்க. இப்பவே போய் அவன் கையை காலை வெட்டி போட்டுறேன். நீங்க எதுவும் பண்ண தேவையில்ல. இன்ஸ்பெக்டர் ரவிக்குமார் அவனை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போயிருக்கார். இதுக்கப்புறம் அவரே கவனிச்சுப்பார். ஆமா, இப்ப சக்தி எங்க இருக்கா? அவ ரூம்ல தான் ரெடி ஆயிட்டு இருந்தா. நடந்த கலைபரத்துல நானும் அவளை கூப்பிடாம விட்டுட்டேன். இருங்க, நான் போய் அவளை கூட்டிட்டு வரேன். எங்க போனா? சக்தி இங்கேயும் இல்லையே. எங்க போயிருப்பா? என்னாச்சு? அங்க பாருங்க. தள்ளுங்க. என்னாச்சு சிவா? கடவுளே, நான் பயப்படுற மாதிரி எதுவும் தப்பா இருக்க கூடாது. ஐயோ சக்தி! ஐயோ சக்தி! 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 ஐயோ, இங்க பாரு சக்தி! 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 ஐயோ சக்தி! 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 என் பொண்ணை அடிச்சு சாக்குல கட்டி வச்சிருக்காங்க. நான் பெத்த மகளே சக்தி. ஐயோ சக்தி! ஐயோ, நான் பெத்த மகளே, உன்னை இப்படி பண்ணிட்டாங்களே. ஐயோ சக்தி! என் பொண்ணு உயிரோட இருக்காளான்னு தெரியலையே. சக்தி! 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 ஐயோ, அழுதுட்டு இருந்து என்ன பிரயோஜனம்? உடனே தூக்கு சிவா, ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போகலாம். தூக்கு தூக்கு தூக்கு! சார், புடிங்க சார். தூக்குங்க. சக்தி, உனக்கு ஒண்ணு இல்லம்மா. நல்லா இருவ நீ. ஐயோ சக்தி, உனக்கு இப்படி ஒரு நிலைமை வரணுமா? அதை இந்த அம்மா பார்க்கணுமா? சக்தி! சக்தி! ஐயோ சக்தி, என்ன பாருமா. சக்தி! ஐயோ சக்தி! 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 ஐயோ சக்தி! 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 சக்தி!
சக்தி சக்தி நீங்க இங்கேயே வெயிட் பண்ணுங்க. டாக்டர் சொல்லுங்க மேடம். சக்தி எப்படியாவது காப்பாத்தி கொடுத்துருங்க. கண்டிப்பா மேடம். பேஷண்ட்டை செக் பண்ணிட்டு நான் என்னன்னு சொல்றேன். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. நான் பயப்படுற மாதிரி என் மகளுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது. நீதான் என் மகளை காப்பாத்தி கொடுக்கணும். என் பொண்ணு பொழைச்சு என்ன அம்மான்னு கூப்பிடணும். என்ன கைவிட்டுறாத. உன்னதான் நம்பி இருக்கேன். அவ இப்படியே செத்துட்டான்னா எந்த பிரச்சனையும் இருக்காதுன்னு நாம நினைச்சுக்கிட்டு இருக்கோம். இவ உயிர் பிழைக்கணும்னு கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இருக்கா. உன் வேண்டுதெல்லாம் பழிக்காதுடி. நிச்சயம் செத்துருவா. நெத்தி பொட்டில் அடி அந்த மாதிரி விழுந்திருக்க. சிஸ்டர், பேஷண்ட்டுக்கு பிளட் ரொம்ப லாஸ் ஆயிருக்கு. இவங்களோட பிளட் குரூப் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு உடனே பிளட் ஏத்துறதுக்கு அரேஞ்ச் பண்ணுங்க. ஓகே டாக்டர். பிளட் பேங்க்ல ஸ்டாக் இருக்கான்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. சக்தி எப்படி இருக்கா? டாக்டர் செக் பண்ணிட்டு இருக்காங்க மேடம். வெயிட் பண்ணுங்க. ஓகே. இவங்க அப்சர்வேஷன்ல இருக்கட்டும், பாத்துக்கோங்க. ஓகே டாக்டர். டாக்டர் டாக்டர், சக்தி இப்ப எப்படி இருக்கா? பயப்படுற மாதிரி ஒண்ணும் இல்லையே? சாரி மேடம், இப்போ என்னால பேஷண்டோட கண்டிஷனை பத்தி எதுவும் சொல்ல முடியாது. ஏன்னா நெத்தியில பலமா அடிபட்டு பிளட் நிறைய லாஸ் ஆயிருக்கு. ஐயோ சக்தி. இப்போ நாங்க பேஷண்ட்டுக்கு பிளட் ஏத்திட்டு அப்சர்வேஷன்ல 24 hours வச்சு மானிட்டர் பண்ணிட்டு தான் எதையும் நாங்க சொல்ல முடியும். டாக்டர், நீங்க சொல்றத பார்த்தா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அவளை எப்படியாவது காப்பாத்தி கொடுத்துருங்க. என்ன மேடம், பேஷண்ட்டை நேரடியா நீங்களே கூட்டிட்டு வந்திருக்கீங்க. அப்ப நாங்க எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம்னு உங்களுக்கே நல்லா தெரியும். இருந்தாலும் பேஷண்டோட கண்டிஷன் என்னன்னு ஆஸ் எ டாக்டரா நான் உங்ககிட்ட எதையும் மறைக்க கூடாது இல்லையா? அதனால தான் சொன்னேன். அவங்களை காப்பாத்துறதுக்கு என்னால முடிஞ்ச எல்லா முயற்சியும் பண்றேன் மேடம். ஐயோ, டாக்டரே 24 மணி நேரம் கேட்டு கொடுத்துட்டு போறாரு. அப்ப என் பொண்ணை காப்பாத்த முடியாதுன்னு நல்லா தெரிஞ்சிருச்சு. ஐயோ, என் பொண்ணு சக்தி. ஐயோ சக்தி. சீதா, சக்தி. சீதா, கொஞ்சம் அமைதியா இரு. சக்திக்கு எதுவும் ஆகாது. அவளை நம்ம காப்பாத்திடலாம். தைரியமா இரு. எந்த நம்பிக்கையில சொல்றீங்க? டாக்டரே நம்பிக்கை இல்லாம சொல்லிட்டு போறாரு. எப்படி அவளை காப்பாத்த முடியும்? என் பொண்ணு அவ மனசுக்கு பிடிச்சவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இருக்க போறான்னு நினைச்சேன். கடைசியில அந்த பாவியே என் மகளோட உயிரை குடிக்கிற யமனா வந்துட்டானே.
அந்த பாவி உங்ககிட்ட தானே வேலை பார்த்துக்கிட்டு இருந்தான். அவன் மோசமானவன்னு உங்களால கூட கண்டுபிடிக்க முடியலையா? இப்படி என் பொண்ணோட உயிரை ஒரேடியா சாச்சிட்டு போயிட்டானே. அந்த சதிகாரன் என்னை எல்லா ரீதியாவும் ஏமாத்திட்டான் சீதா. சக்தியும் அனிதாவோட மானத்தை காப்பாத்தணுங்கிறதுக்காக எல்லாத்தையும் என்கிட்ட மறைச்சிட்டா. சக்தி மேல எனக்கு இருந்த நம்பிக்கையில அவ மேல எனக்கு சந்தேகமே வரல. அவ என்கிட்ட மறைச்ச உண்மைதான் இன்னைக்கு அவளையே இந்த நிலைக்கு ஆளாக்கிடுச்சு. சக்தியை குறை சொல்லி பிரயோஜனம் இல்ல. நான் தான் அவ விஷயத்துல கவனமா இருந்திருக்கணும். அப்படி இல்லாம போனது ஏன் தப்புதான். சக்தி பாவம் ஏமானத்தை காப்பாத்தணுங்கிறதுக்காக தன்னோட உயிரையே கொடுக்க நினைச்சிருக்கா. சீதா, நம்ம சக்திக்கு எதுவும் ஆகாது. எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு சீதா. நாம கும்பிடுற கடவுள் நிச்சயம் அவளை காப்பாத்தி கொடுக்கும். அவ சாக்கு மூட்டையில இருக்கிறப்பவே முக்கால்வாசி பொணமாயிட்டா. இன்னும் கால்வாசி உசுறுதான் நெஞ்சுக்கூட்டுல இழுத்துக்கிட்டு இருக்கு. கடவுளே நினைச்சாலும் இனி அவளை காப்பாற்ற முடியாது ருத்ரா. வெறும் டெட் பாடியை தான் இங்க இருந்து நீ வாங்கிட்டு போவ. யோ, உன்னால மாட்ட முடியுமா முடியாதா? சார் மாட்டிக்கிட்டு இருக்கேன் சார், கொஞ்சம் பொறுங்க. சீக்கிரம் சரி பண்ணியா. அந்த ராஸ்கல் கான்டாக்ட்ல யாரெல்லாம் இருக்கிறாங்க, அவனுக்கு யார் ஃபோன் பண்றாங்கன்னு நான் பார்க்கணும். ஏய் பொறுக்கி, இனிமே நீ ஜென்மத்துக்கும் வெளியில போகவே முடியாது. உனக்கு நரைச்சு நட்டு கலர்ற வரைக்கும் ஜெயிலுக்குள்ளேயே தான் உனக்கு வாழ்க்கை போகும். பார்க்கலாம் சார். என்னடா நக்கலடா பண்ற? பார்க்கலாம் சார்னு நக்கலாவா சொல்ற? கொன்னுடுவேன். சீக்கிரம் சரி பண்ணியா. சரிங்க சார், பண்ணிடுறேன். இந்த சிவா மட்டும் வராமல் இருந்திருந்தானா இந்நேரம் அனிதா கழுத்தில் தாலி கட்டி அவளை நமக்கு சொந்தமாக்கிருக்கலாம். அப்படி நடந்துருந்துச்சுன்னா சப்தகிரி சாரோட திட்டமும் நிறைவேறி இருக்கும். நம்மளும் பல கோடிகளுக்கு அதிபதியாக இருக்கலாம். இது மொத்தமாக வீணாக போச்சு. ஐயோ, நம்ம போலீஸில் மாட்டி இருக்கிறது வரை சப்தகிரி சாருக்கு தெரியாதே. இந்த நேரத்தில் அவர் நமக்கு ஃபோன் பண்ணாருன்னா அவரும் மாட்டிப்பாரு. இந்த ஏட்டுக்கிட்ட இருக்கிற நம்ம ஃபோன் ஆன் ஆகக்கூடாதே. என்னாச்சு டாட்? எத்தனை முறை கால் பண்ணாலும் சுவிட்ச் ஆஃப் தான் வருது. அவனுக்கு என்னாச்சுன்னு தெரியலையே. அனிதாவை கல்யாணம் பண்ணிட்டு நேரா உங்ககிட்ட தான் ஆசீர்வாதம் வாங்க வருவான்னு சொன்னீங்க. இன்னும் ஆளையே காணோம். ஃபோன் பண்ணா ஃபோன் சுவிட்ச் ஆஃப்னு வருது. டாட், எனக்கு என்னவோ அவன் மேல ரொம்ப சந்தேகமா இருக்கு டாட். இல்ல ரகு, அஸ்வின் ரொம்ப நம்பிக்கையானவன். அவன் நம்மளை ஏமாத்தணும்னு நினைக்க மாட்டான். அப்புறம் எதுக்கு அவன் ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருக்கான்? டாட், நான் வேணும்னா காட்டு கோயிலுக்கு போய் என்னாச்சுன்னு பார்த்துட்டு வந்துடுறேன் டாட். இன்னும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதுக்கப்புறமும் வரலன்னா நம்ம 2 பேரும் சேர்ந்து போய் பார்த்துட்டு வரலாம். சார் மாட்டிட்டேன் சார். ஆன் பண்ணியா? சார் ஆன் ஆயிடுச்சு சார்.
சக்தி உன்னை என்னடா பண்ணா? அவளை எதுக்கட அப்படி அடிச்சு போட்டீங்க? இப்ப அவ என்ன நிலைமையில இருக்கான்னு தெரியுமா? சும்மா விட மாட்டா. சொல்றோம் ஏடா பண்ண? சொல்றோம் சார் 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 விடுங்க சார் சார் விடுங்க சார் 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 விடுங்க சார் சிவா சார் அவனை விடுங்க. இவனுக்கு ஏதாவது ஆச்சுன்னா நாங்க தான் பதில் சொல்லணும் சார். அதான் எல்லாம் முடிஞ்சு இவனை கூட்டிட்டு வந்து போதும் போதுங்கிற அளவுக்கு நல்லா லாடம் கட்டி உள்ள தள்ளி இருக்கேன். இப்ப நீங்க வந்து ஏன் சார் இவனை அடிக்கிறீங்க? இந்த நான்சென்ஸ் அனிதாவோட வாழ்க்கை மட்டும் சீரழிக்கணும்னு நினைக்கல. சக்தியோட உயிரோடையும் இவன் விளையாடி இருக்கான். அதைத்தான் தாங்கிக்க முடியல சார். என்ன சார் சொல்றீங்க? சக்திக்கு என்ன ஆச்சு? கோயில இருந்து அனிதாவை வீட்டுக்கு கூட்டிட்டு போய் நடந்த உண்மை எல்லாத்தையும் அத்தை கிட்ட சொல்லி சக்தி எங்க இருக்கான்னு நாங்க வீட்டுல தேடினோம். சக்தி அப்படி அடிச்சு கோணி பையில கட்டி வச்சுட்டு தான் இவன் அனிதாவை கல்யாணம் பண்றதுக்கு அந்த மலை கோயிலுக்கு வந்திருக்கான். இப்ப சக்தி உயிர் பழப்பாளா இல்லையானே தெரியல. அந்த நிலைமையில இப்ப ஹாஸ்பிட்டல்ல இருக்கா. இவனை என் கையாலே கொல்லும் சார். அப்பதான் ஆத்திர அடங்கும். ஐயா சார் பாருங்க சார், உங்க முன்னாடியே ஸ்டேஷனுக்குள்ள வந்து என்ன கொல்ல பார்க்குறான். சட்ட பிரகாரம் லாக்கப் உள்ள இருக்கிற ஒருத்தனை வெளியே இருந்து யாரும் வந்து அடிக்கக்கூடாது சார். அதுவும் நீங்க இருக்கும் போதே என்ன வந்து கொல்ல பார்க்குறான் சார். முதல்ல அவன் மேலே எஃப்ஐஆர் போட்டு ஜெயிலுக்குள்ள போடுங்க சார். அந்த பொண்ணை உயிர் போற அளவுக்கு அடிச்சு போட்டுட்டு இப்ப சட்டம் பேசிட்டு இருக்க நீ. உன்னை கோர்ட்டுக்கு கொண்டு போறப்பவே கொல்றனா இல்லையான்னு பாடுறா. சார் நான் எதுவும் பண்ணல சார். டேய் நீ தான் அதை பண்ணிருக்க இல்லன்னு போய் சொல்றியா? உன்னை தவிர வேற யாராலையும் இப்படி ஒரு கொலவரியோட சக்தியை அடிச்சு போட்டிருக்க முடியாது. இப்ப எனக்கு இருக்கிற கோவத்துக்கு ஒண்ணு. சார் என்ன சார் ஒரு வேலைக்காரிக்கு போய் இப்படி கொந்தளிக்கிறீங்க? டேய் அவ வேலைக்காரி பொண்ணு கிடையாதுடா. அவளும் என் ஃபேமிலியில ஒருத்திடா. ஆஹா அவளுக்காக நான் துடிக்க தான் செய்வேன். ஏன்னா அவ எங்களுக்காக அவ்வளவு தியாகம் பண்ணிருக்கா. அப்படின்னா அந்த தியாக செம்மலுக்காக நீங்க கொந்தளிக்கலாம், தப்பே கிடையாது. பாருங்க சார், பண்றதெல்லாம் பண்ணிட்டு எப்படி நக்கல் பண்றான்னு. தயவு செஞ்சு உங்களை மதிக்காம இப்படி பண்ணிட்டேன்னு மட்டும் என்ன தப்பா நினைக்காதீங்க. நான் உங்களை எதுவும் தப்பா எடுத்துக்கல. உங்க இடத்துல நான் இருந்திருந்தாலும் நானும் இப்படித்தான் நடந்திருப்பேன். இப்ப என்னுடைய கோபம் எல்லாமே உங்களையும் இந்த மாதிரி எல்லாம் பண்ண வச்சுட்டானே இந்த ராஸ்கல். இந்த உலகத்திலேயே ஈவு இறக்கம் இல்லாத ஜென்மம்னா அது நீதான்டா. நீயும் ஒரு அம்மா வயித்துல தானே பிறந்த. உனக்கு ஏன்டா இந்த கொலைவெறி? நீங்க சொல்ற மாதிரி நான் ஈவிரக்கமே இல்லாத ஆள் தான், ஒத்துக்கிறேன். ஆனா சக்தியை அடிச்சது நான் கிடையாது, அதான் உண்மை. சிவா சார் சொல்ற மாதிரி உன்னை தவிர வேற யாரும் அதை பண்ணிருக்க முடியும்? அந்த பென்ட்ரைவ்ல வீடியோ இருக்கிறது தெரிஞ்சு நம்ம ஆளுங்கிட்ட அந்த சக்தி பிரச்சனை பண்ணிருப்பான்னு நினைக்கிறேன். அதான் அவளை அடிச்சு கோணி பையில கட்டி போட்டிருப்பானுங்களோ. சொல்றா, உன்னை தவிர வேற யார் பண்ணிருக்க முடியும்? என்ன கேட்டா எனக்கு எப்படி சார் தெரியும்? நீ போலீஸானே, கண்டுபிடிங்க. இன்னும் அவன் வரல. இன்னொரு முறை அவனுக்கு ஃபோன் பண்ணி பாருங்க. ஃபோன் சுவிட்ச் ஆஃப்ல இருந்ததுன்னா நேரா நம்ம கிளம்பி போயிடுவோம். டேய் ரகு, ஃபோன் ரிங் போகுதுடா. அப்படியே டேட்.
சார் கொஞ்சம் வாங்க. என்ன சார்? இங்க பாருங்க சார். சப்தகிரியா? உங்களுடைய பிசினஸ் எதிரி சப்தகிரி இந்த ராஸ்கலுக்கு ஏன் ஃபோன் பண்றான்? இப்போதான் சார் விஷயமே புரியுது. எங்கேயோ சேலத்துல இருந்த அந்த ராஸ்கல் எப்படி அனிதாவை டார்கெட் பண்ணி தூக்க நினைச்சான்னு நானும் என்னென்னமோலாம் யோசிச்சு பார்த்தேன். என்னால எந்த அனுமானத்துக்கும் வர முடியல. இப்பதான் தெரியுது அந்த ஆளு திட்டம் போட்டு இவனை அனுப்பி இப்படி எல்லாம் பண்ண வச்சிருக்கான். ஐயோ, கடைசியில் சப்தகிரி சாரே ஃபோன் பண்ணிட்டாரே. இவனுங்க 2 பேரும் நம்மளை வச்சு செய்வானுங்களே. என்ன பண்ணலாம்? சரி, என்ன நடந்தாலும் பரவாயில்ல, சப்தகிரி சாரை காட்டி கொடுத்துடக்கூடாது. ஃபோனை எடுக்கலடா அவன். இப்ப வரைக்கும் அவன் ஃபோன் எடுக்கலனா எப்படி டேடா அவனை புரிஞ்சுக்கிறது? எல்லாத்தையும் சக்சஸ்ஃபுல்லா முடிச்சிட்டு அவளை தூக்கிட்டு பக்கத்துல வந்துட்டு இருப்பான்னு நினைக்கிறேன். அதான் ஃபோனை எடுக்கல. அவன் கொடுத்த வேலையை பக்காவா முடிச்சிருவான்டா. அவன் வேற மாதிரி ஆளு. அவன் மேல எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு. ஏண்டா சப்தகிரியோட கையால் தானே நீ? அஸ்வினு, தயாராயிக்கடா. சிவா சார், இவன் யாருடைய ஆள்னு இப்ப தெரிஞ்சு போச்சுல்ல. இப்ப இவங்கிட்ட இருந்து உண்மை எப்படி வெளியில வருதுன்னு பாருங்க. கான்ஸ்டபிள் சார், லாக்அப் கீ எடுத்து வாயா. எடுத்துட்டு வரேன் சார். ஆரம்பிக்க போறானுங்களே. சிவா சார், இவங்கிட்ட இருந்து எப்படி உண்மையை வர வைக்கணும்னு எனக்கு நல்லா தெரியும். நீங்க போங்க, நான் இவங்கிட்ட வாக்குமூலத்தை வாங்கிட்டு இம்மிடியேட்டா உங்களுக்கு கால் பண்றேன். ஏண்டா எவ்வளவு திமிருடா எவ்வளவு தைரியத்தை கொலை பண்ற அளவுக்கு போவடா. அடிக்காதீங்க சார். நக்கலா பதில் சொல்றேன். சொல்லு சார், சொல்றா சொல்லு சொல்றா சொல்லு. சொல்ற வரைக்கும் உன்னை விட மாட்டேன்டா. சொல்றா. இதுக்கு மேல எதையும் மறைக்க முடியாது. இதெல்லாம் தூண்டி விட்டு பண்ண சொன்னது அந்த சப்தகிரி தானே? சார், அவருக்கும் இதுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது சார். அப்புறம் ஏன் உனக்கு அந்த ஆள் ஃபோன் பண்றான்? நான் அவர்கிட்ட ரொம்ப நாளைக்கு முன்னாடி வேலை செஞ்சுட்டு இருந்தேன் சார். ஒரு வேலை நான் இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்கறதுக்காக ஃபோன் பண்ணிருப்பார் சார். டேய், உன்ன மாதிரி எத்தனை அக்யூஸ்ட நான் பார்த்திருப்பேன். என் காதலே பூ சுத்துறியா நீ? அந்த ஆள் சப்தகிரி எப்படிப்பட்ட ஆளு, நீ எப்படியாப்பட்ட ஆளு, இது எல்லாமே எனக்கு நல்லா தெரியும். இது எல்லாத்துக்கும் காரணம் சப்தகிரி தானே? ஒழுங்கா உண்மையான வாக்குமூலம் கொடுத்துரு, இல்ல உன்னை நான் அடிச்சே கொன்னுடுவேன். சார், அவர் என்னோட முன்னாள் முதலாளி, ரொம்ப நல்ல மனுஷன். அவருக்கு இதுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. அவரை பத்தி நான் எதுக்கு சார் தப்பான வாக்குமூலம் கொடுக்கணும்? சார், காமெடி பண்ணாதீங்க சார். ஏண்டா உண்மையை ஒத்துக்கிட்டு வாக்குமூலம் குடுறான்னு சொன்னா காமெடி பண்ற மாதிரி காமெடி? ஏண்டா என்ன திமிருடா? ஏண்டா உண்மையை சொல்றா சொல்றாங்கற. உயிர் மேல ஆசை இருந்தா சப்தகிரி தான் பண்ண சொன்னாலும் வாக்குமூலம் கொடு. குடுப்பியா கொடுக்க மாட்டியா? சொல்றா. என் உடம்புல இருந்து ஒவ்வொரு எலும்பா உருவி எடுத்தாலும் நான் அவரை பத்தி தப்பா வாக்குமூலம் கொடுக்க மாட்டேன் சார். ஏன் சொல்லுங்க? அவருக்கு இதுக்கும் தான் எந்த சம்பந்தமும் கிடையாது. ஏண்டா டேய், நீ எவ்வளவு தூரம் பிடிவாதமா இருக்க நானும் பாக்குறேன்டா. சார் சொல்றா சொல்லு. சொல்லு சொல்லு. டாட், டைம் ஆயிட்டே இருக்கு. எனக்கு அவன் மேல நம்பிக்கை இல்லை. இரு, இன்னொரு தடவை டயல் பண்ணலாம். அதெல்லாம் ஒன்றும் வேணாம் டேட். நம்ம நேராகவே போய் காட்டுக்கோயிலில் பார்த்துருவோம். வாங்க டேட்.
சரி வண்டி எடு. என்ன டாட், அஸ்வின் வருவான்னு எதிர்பார்த்தா இவன் வந்து நிக்கிறான். எனக்கும் தெரியல, கொஞ்சம் இரு, என்ன சொல்றான்னு பார்க்கலாம். நேரடியா மோதுறதுக்கு தைரியம் இல்லாம என் வீட்டுக்குள்ள ஆளை செட் பண்ணி என் குடும்பத்தை நாசம் பண்ண பாக்குறியா? இன்னைக்கு உன்னை விட மாட்டேன்டா. ஏய், நீ கையடா. எவ்வளவு தைரியம் தான் எங்க வீட்டுக்குள்ள வந்து என் டாடி இடத்துல கை வைப்ப? ஏய், விடா, என் பையனை விடா. ஏய், என்ன ஒண்ணும் பண்ணிடாத. டேய், வேண்டாம். என் பையனை ஒண்ணும் பண்ணாதடா. டேய், விட்டுறா அவனை. டேய், 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 வேண்டாம்டா. டேய், 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 சொன்னா கேளுடா. உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன்டா, அவனை ஒண்ணும் பண்ணிடாதடா. டேய், சொல்றத கேளுடா, அவனை விட்டுறா. ப்ளீஸ், சொன்னா கேளு. ரகு. ஏய், எங்க வந்து ரவுடிசம் பண்ணிட்டு இருக்க? ரவுடிசம் பண்றது நீயா நானா? நான் என்னடா பண்ண? அஸ்வின்கிற ஒரு பொறுக்கி ராஸ்கலை எங்க வீட்டுக்கு டிரைவரா வேலைக்கு அனுப்பி அனிதாவை தப்பா வீடியோ எடுக்க வச்சிருக்க. அனிதாவை வீடியோ எடுத்து அசிங்கப்படுத்தினது மட்டும் இல்லாம அதை தட்டி கேட்ட சக்தியையும் உயிர் போற அளவுக்கு அடிச்சு போட்டிருக்கான். இப்ப அவ சீரியஸ் கண்டிஷன்ல ஹாஸ்பிட்டல்ல இருக்கா. இதுக்கெல்லாம் மூல காரணமே நீதான். என்ன நீ என் மேல தேவையில்லாம பழிய போட்டுக்கிட்டு இருக்க? ஒரு டிரைவர் உன் அத்தை மகளை வீடியோ எடுத்தானா, சத்தின்னு யாரையோ அடிச்சு போட்டானா, இதுக்கெல்லாம் நான் தான் காரணம் என்கிட்ட வந்து சண்டை போட்டுக்கிட்டு இருப்பியா? டேய் டேய் டேய், சும்மா அதுவும் தெரியாத மாதிரி நடிக்காத. உன்னை பத்தி எல்லா உண்மையும் தெரிஞ்சுக்கிட்டு தான் நான் வந்திருக்கேன். என்ன உண்மையை தெரிஞ்சுக்கிட்ட? நீ அனுப்புன அஸ்வின் இப்ப போலீஸ் கஸ்டடியில தான் இருக்கான். அவனோட போனும் போலீஸ் கிட்ட தான் இருக்கு. இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீ அவனுக்கு போன் பண்ணிய, அப்ப நானும் அவன் பக்கத்துல தான் இருந்தேன். அப்பதான் தெரிஞ்சது அவன் உன்னோட ஆளுன்னு. பிசினஸ்ல எங்களோட மோதி ஜெயிக்க முடியாம குறுக்கு வழியில ஆள் அனுப்பி எங்க அத்தையை அசிங்கப்படுத்துறதுக்கு பிளான் பண்ணிருக்க. இப்படிலாம் பண்றியே, உனக்கு கேவலமா இல்ல? சிக், இதெல்லாம் என்ன புத்தி? தம்பி சிவா, இப்படியெல்லாம் என் மேல பழிய போட்டேன்னா அதை என்னால ஏத்துக்க முடியாது. அந்த அஸ்வினுக்கு நான் போன் பண்ணதை வச்சு நான் தான் அதையெல்லாம் பண்ண முடிவுக்கு வருது எப்படி நியாயமா இருக்கும்பா? நீயே சொல்லுப்பா. என் குடும்பத்தை நாசம் பண்ண வந்தவன் அந்த ராஸ்கல். அவனுக்கு நீ போன் பண்ண வேண்டிய அவசியம் என்ன? அதுக்கு நீ பதில் சொல்லு. ஏய், அவன் என்னோட முன்னாள் டிரைவர். என்கிட்ட நல்லா தான் வேலை பார்த்துட்டு இருந்தான். அப்புறம் என்ன ஆச்சுன்னு தெரியல. நான் சொந்தமா கார் வாங்க போறேன், டிராவல்ஸ் வைக்க போறேன் முதலாளின்னு சொல்லிட்டு என்கிட்ட இருந்து போயிட்டான். அவனுக்கு அப்புறம் எனக்கும் சரியான டிரைவரே அமையல. அவனை மாதிரியே ஒரு நல்ல டிரைவர் வேணும்னு தான் நானும் அவனுக்கு போன் பண்ணேன். அவ்வளவுதான். இதுல என்ன தப்பு இருக்கு சொல்லு? டேய், நீ யாரு, எங்களுக்கு எதிராக என்னெல்லாம் பண்ணிருக்க, என்ன பண்ணிட்டு இருக்கன்னு உன்னை முழுசா ஸ்கேன் பண்ணி தெரிஞ்சு வச்சிருக்கேன்டா. என்கிட்ட சும்மா கதை சொல்லி தப்பிக்க பாக்குறியா? அந்த அஸ்வின் உன்னோட ஆள் தான். அவனை நீ தான் அனுப்புன. பொய் சொன்ன, அடிச்சு மூஞ்சி முகரெல்லாம் பேத்துருவேன். இங்க பாரு தம்பி, ஏதோ சாதாரண ஆள் கிட்ட பேசிட்டு இருக்கிற மாதிரி நீ என்கிட்ட பேசிட்டு இருக்க. என்னோட பொறுமைக்கும் ஒரு லிமிட் இருக்கு. அந்த அஸ்வின் என்னோட ஆளுதான்றதுக்கு உன்கிட்ட என்ன சாட்சியும் ஆதாரமும் இருக்கு? ஒரு காலத்துல அவன் என்கிட்ட டிரைவரா வேலை பார்த்தான்றதை தவிர அவனுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. சும்மா மொட்டை தலைக்கும் முழங்காலுக்கும் முடிச்சு போட்டுட்டு இருக்காத. எனக்கு நிறைய வேலை இருக்கு, நீ முதல்ல கிளம்பு. கிளம்புறேன். அவன் உன்னோட ஆள் தாங்கிறதுக்கு சாட்சி ஆதாரம்னு என்ன இருக்குன்னு கேட்டல. கூடிய சீக்கிரமே இதுக்கெல்லாம் நீ தான் காரணம்னு அந்த பொறுக்கி வாயாலேயே ஒப்புதல் வாக்குமூலம் வாங்கி போலீஸ் உன்னையும் உன் புள்ளையும் குடிச்சு உள்ள போட்டு மிதிக்கிறாங்களா இல்லையான்னு பாரு.
அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்க. இப்ப ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்கிற சக்திக்கு ஏதாவது ஆச்சுன்னா அடுத்த செகண்டே உன்னையும் உன் மகனையும் கொன்னுடுவேன். யோசிக்கவே மாட்டேன். பாத்தீங்களா டேட், நம்மளே அடிச்சு மிரட்டிட்டு போறான். அவனை இங்கேயே போட்டிருக்கணும் டேட். இப்போ எதுவும் பேச வேண்டாம், பொறுமையாரு பாத்துக்கலாம். இதுக்கு மேல பாத்துக்கிறதுக்கு என்ன இருக்கு? ஒப்புதல் வாக்குமூலம் வாங்கி நம்மளையே அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போறேன்னு சொல்றான். அவன் ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்தா தானே இவன் சொல்லிட்டு போற மாதிரி நடக்கும். அந்த அஸ்வின் எனக்காக உயிரை கொடுப்பானே தவிர வாக்குமூலம் கொடுக்கவே மாட்டான். எனக்கு அவன் மேல முழு நம்பிக்கை இருக்கு. அவன் உயிரே போனாலும் அந்த மாதிரி எப்பவும் நடந்துக்க மாட்டான். என்னடா நீங்க? ரூம் நம்பர் 707 பேஷண்ட்டை இமிடியேட்டா ஆபரேஷன் ரெடி பண்ணுங்க. நான் வந்துடுறேன். டாக்டர். எஸ் மேடம். நீங்க வர சொன்னீங்கன்னு நர்ஸ் சொன்னாங்க. என்ன விஷயம் டாக்டர்? ஆமா மேடம், நான் தான் வர சொன்னேன். பேஷண்ட்டோட சிடி ஸ்கேன் ரிப்போர்ட்டை பார்த்தப்போ அவங்க மூளையோட லெஃப்ட் சைடுல பிளட் கிளாட் ஆயிருக்கு. டாக்டர், பிளட் கிளாட் ஆகிறது ரொம்ப காம்ப்ளிகேட்டட் ஆச்சே. ஆமா மேடம், அதை சொல்றதுக்கு தான் உங்களை வர சொன்னேன். அதை ஆபரேட் பண்ணி சரி பண்ண முடியும்ல? சரி பண்ண முடியும் மேடம். பட் அப்படி பண்றப்போ பேஷண்ட்டோட உயிரை கூட நாம காப்பாத்திரலாம். ஆனா பழைய நினைவுகளை மறந்து போறதுக்கு சான்சஸ் இருக்கு. நீங்க சொல்றத கேட்டா எனக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு டாக்டர். எனக்கு சக்தி உயிரோடையும் வேணும், அதே சமயம் அவளுக்கு பழைய விஷயங்கள் எதுவும் மறக்க கூடாது. எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல டாக்டர். இதுக்குன்னே பெஸ்ட் ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர் எங்க இருந்தாலும் வரவைங்க. அவளுக்கு சீக்கிரமா ட்ரீட்மெண்ட் கொடுங்க. ஓகே மேடம், எனக்கு தெரிஞ்ச ஒரு நியூரோ ஸ்பெஷலிஸ்ட் இருக்காரு. இந்த மாதிரி காம்ப்ளிகேட்டான கேசஸ் எல்லாம் ஆபரேஷன் பண்ணாமலேயே லேசர் ட்ரீட்மெண்ட் மூலமாவே கியூர் பண்ணி சக்சஸ் பண்ணிருக்காரு. நாம அவரை வேணா கூப்பிட்டுக்கலாமா? உடனே வரவைங்க டாக்டர். சக்திக்கு இனிமே எந்த பிரச்சனையும் இல்லைன்னு தெரிஞ்சாதான் என்னால நிம்மதியாவே இருக்க முடியும். அந்த பொண்ணை காப்பாத்துறதுக்கு ஆஸ் அ டாக்டரா என்னால என்ன முடியுமோ அதை நான் பண்றேன் மேடம். அம்மா, டாக்டர் என்ன சொன்னாருங்கம்மா? சக்தியை காப்பாத்த ஒரு நியூரோ ஸ்பெஷலிஸ்ட் டாக்டரை வர வைக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. இப்போ அந்த டாக்டர் தான் நமக்கு கடவுள் மாதிரி. நிச்சயம் சக்தி நல்லபடியா பொழைச்சு வருவான்னு நம்புவோம். நானும் அந்த நம்பிக்கையில தாம்மா இருக்கிற சாமியெல்லாம் வேண்டிக்கிட்டு இருக்கேன். அதையும் மீறி என் பொண்ணுக்கு ஏதாவது ஒன்று ஆயிடுமோன்னு மனசுக்குள்ள ஒரு பயம் வந்துகிட்டே இருக்கு. அவளுக்கு மட்டும் ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா அடுத்த நொடியே நானே என் உயிரை விட்டுடுவேன். தைரியமா இரு. அம்மா அழாதம்மா, நீ பயப்படுற மாதிரிலாம் தங்கச்சிக்கு எதுவும் ஆகாது. அதான் ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர் வரதா மேடம் சொல்றாங்கல்ல, அவர் நிச்சயமா தங்கச்சியை காப்பாத்திடுவாரு. தைரியமா இருங்கம்மா. எப்படிடா என்னால தைரியமா இருக்க முடியும்? எப்படி என்னால தைரியமா இருக்க முடியும்? என் பொண்ணு அந்த நிலைமையில இருக்கா. சீதா, அழாத. சக்தி நல்லபடியா குணமாய் வந்தா நம்ம குலதெய்வத்துக்கு மொட்டை போடுறதா நான் வேண்டி இருக்கேன். நம்ம குலதெய்வம் நிச்சயமா அவளை கைவிடாத. தைரியமா இரு. அத்தை, சக்தி இந்த நிலைமைக்கு ஆளாக்குன அந்த ராஸ்கலை உண்டில்லன்னு பண்றதுக்காக நான் போலீஸ் ஸ்டேஷன் போயிருந்தேன். அப்போ சப்தகிரியா? உங்களுடைய பிசினஸ் எதிரி சப்தகிரி இந்த ராஸ்கலுக்கு ஏன் ஃபோன் பண்றான்? இதான் நடந்துச்சு. எப்படி அவ்வளவு உறுதியா சொல்ற? சக்தி இந்த நிலைமைக்கு ஆளாக்குன அந்த ராஸ்கலை உண்டில்லன்னு பண்றதுக்காக நான் போலீஸ் ஸ்டேஷன் போயிருந்தேன். அப்போ
சப்தகிரியா? உங்களுடைய பிசினஸ் எதிரி சப்தகிரி இந்த ராஸ்கலுக்கு ஏன் ஃபோன் பண்றான்? இதான் நடந்துச்சு. உங்களை அவமானப்படுத்துறதுக்காக அந்த அஸ்வினை இப்படி பயன்படுத்தி சப்தகிரி இப்படிலாம் பண்ணிருப்பானு எனக்கு தோணுது. இதுக்கு மேலேயும் அந்த சப்தகிரிய சும்மா விடக்கூடாது சிவா. அவனை நிரந்தரமா ஜெயிலுக்கு அனுப்பியே ஆகணும். இந்த முறை அந்த ஆளு தப்பிக்கவே முடியாதத இன்ஸ்பெக்டர் ரவிக்குமார் அஸ்வினை உயிர் போற அளவுக்கு அடிச்சு விசாரிச்சுட்டு இருக்காரு. நடந்த விஷயத்துக்கெல்லாம் காரணம் சப்தகிரி தானே அவன் வாக்குமூலம் கொடுத்துட்டான்னா அந்த ஒரு விட்னஸை வச்சு சப்தகிரியை நிரந்தரமா உள்ள தள்ளிடலாம். டே அஸ்வின், நீ அந்த சப்தகிரியோட ஆளா? அவனுக்காக என் பொண்ணுக்கு போதை மருந்து கொடுத்து அவளை வீடியோ எடுத்திருக்கியா? நீ போலீஸ் கஸ்டடியில இருந்தாலும் உன்னை அங்கேயே சாகடிக்கிறேன்டா. சார், அஸ்வின் எங்க சார் இருக்கான்? நீங்க யாரு? நான் ருத்ரம்மா வீட்டு டிரைவர் சார். அங்க இருக்காரு, போய் பாருங்க. மாம்ச வா 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 வா. வா மாம்ச வா. போலீஸு அடிச்சு நெளிச்சிட்டாங்க. என் மன வலி எல்லாத்தையும் யார்கிட்டயாவது சொல்லி புலம்பலான்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். கரெக்டாக நீங்கள் வந்துட்டீங்க. என் மேலே இவ்வளோ அக்கறை எடுத்து இங்கே வந்ததுக்கு ரொம்ப நன்றி மாமா. உன்னை அப்படியே கட்டி தழுவணும் தான் எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது. ஆனால் கரும்பு நடுவில் இந்த லாக்அப் கம்பி தான் இடைஞ்சலாக இருக்குது. மாப்பிள்ள உன்னை கட்டி தழுவலன்னு தப்பாக எடுத்துக்காதீங்க. யாருக்கு யாரா மாப்பிள்ள? அயோக்கிய பையல. ஐயா, என்ன ஆளாளுக்கு வந்து சட்டையவே பிடிச்சிட்டு இருக்கீங்க? நான் வேணா கழட்டி கொடுத்துட்றேன். வீட்டில் இருந்து போய் மாட்டி வச்சுட்டு கோவம் வரும்போதெல்லாம் குளிக்கினே இருங்க. என்ன மாமா இவ்வளோ அன்பா அரவணைக்கிறேன், என் மேலே போய் இவ்வளோ வெறுப்பு காமிக்கிறேன்? இல்லை நல்லா இல்லை. கைடு. டேய், உன்னை அடிச்சு கொல்லணுங்கிற வெறியோட தான்டா வந்தேன். சக்தியை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணணுங்கிறதுக்காக தான் உன்னை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தேன். ஆனா நீ அந்த சப்தகிரியோட ஆளா மாறி எனக்கே என்ன தெரியாம ஏமாத்தி அனிதா மாவையே தப்பா வீடியோ எடுத்து வச்சிருக்க. டேய், என்ன தைரியம் உனக்கு? உன்னை இன்னைக்கு கொல்லாம விட மாட்டேன்டா. என்ன யார் ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்க? சக்திலாம் என் கணக்கிலே கிடையாது. அந்த வீட்டுக்குள்ள வந்து அனிதாவை கல்யாணம் பண்ணி செட்டில் ஆகணுன்றது தான் என்னோட எண்ணமே. அனிதா அம்மாவோட கால் தூசிக்கு காண மாட்டடா நீ. அப்படிப்பட்ட கேடு கட்ட உனக்கு தங்க ஸ்பூன்ல சாப்பிட்ற எங்க சின்ன முதலாளி அம்மா தான் கேக்குதா? இவரு ஏற்கனவே சிவா வந்து எல்லாத்தையும் கெடுத்துட்டான்ற வெறுப்புல இருக்க. இப்ப நீ வேற வந்து என்ன கடுப்பு ஏத்திட்டு இருக்காது. சொல்றது கேளு, மரியாதைப்படி இரிட்டேட் பண்ண. அப்படி இல்லைன்னு வச்சுக்கோ, நீயும் என் பக்கத்துல லாக்கப்புள்ள வர மாதிரி ஆயிடும். பாத்துக்க. நான் ஏன்டா உள்ள போனோம்? நான் என்ன தப்பு பண்ணேன்? உன்ன மாதிரி அவனுக்கு அது கை கூலியா இருந்து கேடுகட்ட வேலையா பார்த்தேன். பாருடா, கேவலத்தை பத்தி நீ பேசுற. நான் ஒரு பொறுக்கின்னு தெரிஞ்ச சொந்த பொண்ணை லவ் பண்ணி இழுத்துட்டு போனன்றதுக்காக தானே அந்த வீட்டுக்குள்ள கூட்டு போனேன். ஆமாயா, நான் பணம் கொடுத்தா என்ன வேணா பண்ணக்கூடிய ஒரு கேவலமான ஒரு ஆளு. ஆனா நீ என்கிட்ட வந்து இது சொன்ன பாரு, எனக்கே கேட்கறதுக்கு ரொம்ப கேவலமா இருந்துச்சியா? அப்ப நீ பண்ண காரியம் எவ்வளவு கேடு கட்ட வேலை. டேய், எங்க அனிதா அம்மாவை ஏன்டா தப்பா வீடியோ எடுத்தான்னு கேட்டா என்னென்னமோ பேசிட்டு இருக்க? ஐயோ, எனக்கு இந்த லாஜிக் தான் புரியவே மாட்டேங்குது. சொந்த பொண்ணோட வாழ்க்கையை கெடுக்கணும்னு துடிக்கிற, ஆனா முதலாளி அம்மா பொண்ணோட வாழ்க்கைக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுனா மட்டும் அப்படியே பதற. நானும் இதை உங்ககிட்ட எத்தனையோ தடவை கேட்டிருக்கேன், நீயும் பதில் சொல்லாம நிறைய தடவை மழுப்பிருக்க. ஏன் இப்பயாவது கொஞ்சம் சொல்ல தெரிஞ்சுக்கிறேன். அது அவங்க எனக்கு சோர்பற முதலாளிடா. அந்த விசுவாசத்துல தான் அவங்களுக்கு ஒண்ணுனா நான் துடிக்கிறேன். யோ 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 யோ, இதெல்லாம் ரொம்ப சப்பா காரணையா. குழந்தைகிட்ட சொன்னா கூட நம்பாதியா. இதுக்குள்ள வேற ஏதோ பெரிய உள்குத்து இருக்கு. நான் எப்படியும் வெளியே வருவேன், வந்ததும் நான் கண்டுபிடிக்கிறேன். இப்போ நீ கிளம்பு. அப்புறம்
அப்படியே அனிதா குட்டியை விசாரிச்சுன்னு சொல்லு. நக்கலா? வர்ற ஆத்திரத்துக்கு உன்னை அப்படியே கொலை பண்ணிடுவேன். இங்க பார், இதான் உனக்கு ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட். இதுக்கு அப்புறமும் நீ அமைதியா போகல, என்ன பண்ணுவ தெரியுமா? அந்த வீட்டுக்குள்ள நீதான் என்னை கூட்டிட்டு போய் அனிதாவை அப்படி வீடியோ எடுக்க சொன்னு போலீஸ் கிட்ட ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்துருவேன். என் மூஞ்ச பாத்தியா? ஒரு சைடை வாங்கிட்டு இருக்கு. ஏன் சொல்லு? வந்ததுலேருந்து ரெஸ்ட் விடாம அடிச்சிட்டு இருக்கானுங்க. எதுக்கு தெரியுமா? என்கிட்ட இருந்து ஒப்புதல் வாக்குமூலம் வாங்குறதுக்காக. நான் மட்டும் இப்போ உங்ககிட்ட சொன்ன கண்டென்ட் அப்படியே போலீஸ் கிட்ட சொன்னேன்னு வெய்யே, என்ன நடக்கும் தெரியுமா? உன்னை அப்படியே தூக்கி லாக்கப்புள்ள போட்டு மெதி மெதி மெதின்னு மெதிப்பானுங்க. அப்புறம் இந்த பல வருஷமா அவன் முதலாளி அம்மா கிட்ட ஏதோ ஒன்று சொல்லிட்டு சுத்திட்டு இருப்பியா? விசுவாசம் 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 சொல்லிட்டு சுத்திட்டு இருப்பியா? அதில் ஒரு செகண்ட்ல காணாம போயிடும். அவர் சிவா வருவான், அவன் பங்குக்கு அவனும் உன்னை தூக்கி போட்டு மெதிப்பான். அதுக்கப்புறம் நீ இவ்வளோ வருஷமா கஷ்டப்பட்டு சேர்த்து வச்ச அந்த மானம் மரியாதை எல்லாம் காலி ஆயிடும். அது தேவையா உனக்கு? ஒப்புதல் வாக்குமூலம் கொடுக்குவா? அப்படிலாம் பண்ணிடாதடா. நான் சொன்ன வேலையை நீ செய்யலையேங்கிற கோவத்துல தான் உன் சட்டையை பிடிச்சிட்டேன். அது தப்புதான். தயவு செஞ்சு என்னை மாட்டி விட்றாதடா. இந்த பயம் என் மேல எப்போ உனக்கு இருக்கணும். இனிமே இந்த பக்கமே வரக்கூடாது. நான் இந்த ஏரியா பக்கம் தலை வச்சு கூட படுக்க மாட்டேன்டா. இந்த பயத்தோடய வெளியே சுத்திட்டு இரு ரத்னம். நான் வெளியே வந்ததும் நீ எப்படி எனக்கு தேவைப்படுவ. அப்ப நான் உன்னை பார்த்துக்கிறேன். என்ன அனிதா, அடிபட்டு ஹாஸ்பிட்டல்ல படுத்திருக்கிற அந்த வேலைக்காரி ஒரேடியா பரலோகம் போய் சேரணும்னு வேண்டிக்கிறியா? இல்ல அத்தை, அந்த மாதிரிலாம் நான் யோசிக்கல. அவளுக்கு நம்ம எவ்வளவோ கொடுமை பண்ணிருக்கோம். ஆனா அவ அதை எதையுமே மனசுல வச்சுக்காம ஏன் மானத்தை காப்பாத்தணும்ன்றதுக்காக அவ உயிர் போற நிலைமையில ஹாஸ்பிட்டல்ல படுத்திருக்கா. அவளுக்கு பண்ண கொடுமையெல்லாம் நினைக்கிறப்போ எனக்கு ரொம்ப குற்ற உணர்ச்சியா இருக்காத்த. ஐயோ, இவனா இப்படி திடீர்னு மனசு மாறிட்டா? ஏற்கனவே 2 பேரும் அரசல் புரசலா பாத்துப்பாங்க. இதுல அவ உயிர் பிழைச்சு வந்துட்டானா இவளே அவங்க 2 பேருக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருவா போல இருக்கே. நாம இவளை சிவாவுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு இந்த சொத்தையெல்லாம் அடையலான்னு பார்த்தா இவ என்னடானா அவ அம்மா மாதிரி புனிதவதி ஆயிட்டா. இது நல்லதுக்குல்ல. இவளை எப்பவும் சக்தி மேல பகையாளியாவே வச்சுக்கணும். அப்பதான் நாம நினைச்சதை சாதிக்க முடியும். என்ன நீ, உனக்கு பைத்தியம் கிட்டே பிடிச்சிருக்கா? அந்த வேலைக்காரிக்காக நீ ஏன் அனுதாபப்பட்டு இருக்க? அப்படி என்ன உன் மானத்தை காப்பாத்துறதுக்கு அவ பெரிய தியாகம் பண்ணிட்டா? என்னோட வீடியோவை அந்த பொறுக்கி ராஸ்கல் அஸ்வின் கிட்ட இருந்து வாங்குறதுக்கு தானே அவனை கல்யாணம் பண்ணிக்கவே அவன் ஒத்துக்கிட்டான். அதனால தானே அவன் கிட்ட அடிபட்டு இப்ப ஹாஸ்பிட்டல்ல இருக்கான். அப்படின்னா அவன் நல்லவ தானே அத்தை? ஐயோ, தயவு பண்ணி அவளை நல்லவன்னு ஓ வாயால சொல்லாத. என்னால அதை ஜீர்ணிக்கவே முடியல. ஓ மானத்தை காப்பாத்துனது நம்ம சிவாதான், அந்த வேலைக்காரி இல்ல. அத நீ நல்லா புரிஞ்சுக்கோ. அந்த பொறுக்கி அஸ்வின் மணக்கோலத்துல இருக்கிற உனக்கு தாலி கட்ட போறேன்னு அந்த வேலைக்காரி சொல்லியா சிவா அங்க வந்தான்? அவனாவே நீ இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சு வந்தான். அதுக்கும் அவளுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாதுன்னு உனக்கே நல்லா தெரியும் தானே? அப்புறம் உனக்காக தான் அவ அடிபட்டு ஹாஸ்பிட்டல்ல படுத்திருக்கான்னு சொல்ற. நீ எதை வச்சு அப்படி சொல்ற?
இப்போ அந்த அஸ்வின் அவளை அடிச்சு போட்டுட்டு போனத நம்ம யாராச்சும் பார்த்தோமா? சொல்லு. பார்க்கல. அப்புறம் ஏன் நீ அவளுக்காக தேவையில்லாம மனசு உருகிட்டு இருக்க? உண்மையிலேயே உன் மானத்தை காப்பாத்தணும்னு நினைச்சிருந்தா அவ என்ன பண்ணிருக்கணும்? அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு உன் அம்மா வந்தப்பவே, அம்மா இந்த படுபாவி நம்ம அனிதாவை தப்பா படம் பிடிச்சு வச்சிருக்கான்னு சொல்லிருக்கணும்ல. ஏன் அவ அப்படி சொல்லல? நல்லா யோசிச்சு பாரு அனிதா. ஆமா அத்தை, அவ கண்டிப்பா மம்மி கிட்ட சொல்லிருக்கணும் தானே? இப்ப உனக்கே அது புரிஞ்சிருச்சா? அது சரிங்க அத்தை. இந்த உண்மையை எதுக்காக அவ மம்மி கிட்ட சொல்லல? இது புரியலையா? அந்த படுபாவ செயலை செஞ்சதுல அவளுக்கும் பங்கு இருக்கானே. என்ன அத்தை சொல்றீங்க? ஆமா அனி, அந்த பொறுக்கி அஸ்வினும் அவளும் கூட்டு சேர்ந்துக்கிட்டு தான் இப்படி ஒரு காரியத்தையே பண்ணிருக்காங்க. உன் வீடியோவை அவ நெட்ல ரிலீஸ் பண்ணிருவேன்னு சொன்னால, அதனால உன் மானத்தை காப்பாத்துறதுக்காக அவ கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டான்னு அந்த அஸ்வின் கோயில வச்சு உன்கிட்ட சொன்னது எல்லாமே சுத்த போய். அவளை காட்டி கொடுக்க கூடாதுங்கிறதுக்காக தான் அவன் அப்படி சொல்லியிருக்கான். சரிங்க அத்தை, அவளை காப்பாத்தணும்னு நினைக்கிறவன் எப்படி அத்தை அவளையும் அடிச்சு போடுவான்? அதான் ஆரம்பத்திலே உன்கிட்ட சொன்னேனே, அந்த பொறுக்கி அஸ்வின் அவளை அடிக்கல. அஸ்வினை சிவா போலீஸ்ல புடிச்சு கொடுத்ததும் எங்க தானும் மாட்டிக்குவோமோன்னு பயந்து இவளே ஆளுங்களை செட் பண்ணி இவளை அடிக்க சொல்லியிருக்கா. அடிக்கும்போது அடி கொஞ்சம் எசக்கு பசக்கா பட்டுருச்சு. இப்ப ஆபத்தான நிலைமையில ஹாஸ்பிட்டல்ல படுத்திருக்கா. உனக்கு துரோகம் பண்ண நினைச்சவளுக்கு கடவுளே தண்டனை கொடுத்துட்டாரு. இதுதான் உண்மை. இது புரியாம அவளை போய் நல்லவான்னு சொல்லிட்டு இருக்க. நீங்க சொல்றது சரிதான் அத்தை. இந்த உண்மை புரியாம நான் அவளை நல்லவன் நினைச்சிட்டேன். நடந்த விஷயத்தை நேர்ல பார்த்த மாதிரி எனக்கு நீங்க நல்லா புரிய வச்சிட்டீங்க. அந்த பொறுக்கி அஸ்வின் கூட சேர்ந்துக்கிட்டு எனக்கு இவ எவ்வளவு பெரிய துரோகத்தை பண்ணிருக்கா. இவெல்லாம் உயிரோடவே வரக்கூடாது அத்தை. அப்படியே அங்கே செத்து தொலைஞ்சிடணும். அப்பா, ஒரு வழியா நம்ம வழிக்கு வந்துட்டா. இப்பதான் நிம்மதியா இருக்க. திரும்பவும் இவ மனசுக்குள்ள நெருப்பு பத்தி எரிய ஆரம்பிச்சிருச்சு. இனி எந்த பிரச்சனையும் இல்ல. எப்படியோ அத்தை உனக்கு உண்மையை புரிய வச்சுட்டேன். அது வரைக்கும் எனக்கு சந்தோஷம். அவ உயிர் பொழைச்சு வந்தாலும் நாம அவளை சும்மா விட்டுறக்கூடாது மருமகளே. அவ பொழைக்க மாட்டா அத்தை. அவ போனமாதான் வருவா. சக்தி, சக்தி, அம்மா பாருமா. சக்தி, கண்ணு முழிச்ச அம்மா பாருமா. சக்தி, சக்தி, ஐயோ சக்தி, சக்தி கண்ணு தரமா. சக்தி என்ன பாருமா. சக்தி. மேடம், ட்ரீட்மெண்ட் போகணும். பேஷண்ட்டை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. சக்தி. டாக்டர். ருத்ரா மேடம், இப்ப பேஷண்ட்டுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ண போற நியூரோ ஸ்பெஷலிஸ்ட் இவர்தான் மேடம். வணக்கம் டாக்டர். மேடம். ஐ எம் ருத்ரா. ஐ எம் வேணுகோபால் மேடம். டாக்டர், உங்களை தான் நான் இப்ப ரொம்ப நம்புறேன். அந்த பொண்ணை எப்படியாவது காப்பாத்தி கொடுத்துருங்க. ஐ வில் டு மை பெஸ்ட் மேடம். ஓகே டாக்டர், போலாம். சார், பேஷண்டோட பேரண்ட்ஸ் நீங்க தானே? ஆமாம்மா. இதுல ஒரு கையெழுத்து போடுங்க. எதுக்குமா கையெழுத்து கேக்குறீங்க? உங்களோட சம்மதத்தோட தான் பேஷண்ட்டுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கறோன்னு கையெழுத்து வாங்குறோம். சீதா, ஆஸ்பத்திரியில் இதெல்லாம் சகஜமா, பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. கொடுங்க.
அவளுக்கு என்ன நடந்தாலும் சம்மதம்னு இப்ப கையெழுத்து போடுறேன். அடுத்த கையெழுத்து மார்ச்சர்ல இருந்து அவ பணத்தை வாங்கும்போது போடுவேன். என்னாச்சு டாக்டர்? மேடம், பேஷண்ட்டுக்கு ட்ரீட்மெண்ட் சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சிருச்சு மேடம். இனிமே அவங்க உயிருக்கு ஆபத்து இல்லை மேடம். தேங்க்யூ வெரி மச் டாக்டர். இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு. நல்லது மேடம். அம்மா, நாம கும்பிட்ட தெய்வம் நம்மள கைவிடலமா. டாக்டர் ரூபத்துல வந்து சக்தியை காப்பாத்தி கொடுத்துருச்சு. செத்துருவான்னு நினைச்சா பொழைச்சிட்டாளே, தரித்திரம் பிடிச்சவன். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணி எவ்வளவு நேரம் ஆகுது? வர்றதுக்கு எவ்வளவு நேரமா? சாரி சார், வர்றப்ப பைக் கொஞ்சம் மக்கர் பண்ணிருச்சு. அதை சரி பண்ணி எடுத்துட்டு வரது கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு சார். எங்களை என்ன விஷயமா சார் வர சொன்னீங்க? ரொம்ப முக்கியமான விஷயமா தான் வர சொன்னேன். ஒரு கொலை பண்ணணும். பண்ணிடலாம் சார். ஆள் யாருன்னு சொல்லுங்க. எங்க பிசினஸ் எதிரி ருத்ரா வீட்டுல சக்தின்னு ஒரு வேலைக்காரி இருக்கா. இப்ப அவ தலையில அடிபட்டு ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்கா. ஐசியூல தான் அட்மிட் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அவளைதான் நீங்க கொலை பண்ணணும். சார், நான் ஒன்று கேட்டால் தப்பாக எடுத்துக்க மாட்டீங்களே? பரவாயில்ல, சொல்லு. இல்லை சார், உங்கள் ரேஞ்சுக்கு சமமான ஆளுங்களை சம்பவம் பண்ண சொல்லுவீங்கன்னு பார்த்தா உங்கள் எதிரி வீட்டு வேலைக்காரியை கொலை பண்ண சொல்கிறீங்க. அவெல்லாம் ஒரு ஆளா சார்? சரி, இப்போ உன்னை ஒரு சிட்டெரும்பு கடிச்சதுன்னு என்ன பண்ணுவ? அப்படியே ஊர் தெரியாமல் கையால் நசுக்கி கொண்டுருவேன் சார். நீ உருவத்துல எவ்வளவு பெரிய ஆளு, ஆனா ஒரு சித்தெரும்பு உன்னை விட கோடி மடங்கு சின்ன உருவம். அதையே நீ கொல்ற? அது சின்ன உருவமா இருந்தாலும் சுருக்குன்னு நறுக்குன்னு கடிக்குது இல்ல, அப்ப கொல்ல தானே வேணும். வலிக்குது இல்ல? அப்படி என்ன கடிச்ச சித்தெரும்பு தான் அந்த வேலைக்காரி. அதனாலதான் அவளை கொல்லணுங்கிற. சூப்பர் சார். அவளை எப்போ கொண்டு தள்ளணும்னு சொல்லுங்க, முடிச்சிடும். இன்னைக்கே அவ கதையை முடிக்கணும். சார் சொல்லிட்டீங்களா, நாங்கள் முடிச்சிடும். டேய் சார் வாங்க. சொல்லுங்க சார். ஹாஸ்பிட்டலுக்குள்ள போகும்போது இதே ட்ரெஸ்ஸோட போகாதீங்க. வார்ட் பாய் ட்ரெஸ்ல போங்க. அப்பதான் நீங்க ஐசியூக்குள்ள போறப்ப யாருக்கும் சந்தேகம் வராது. சரிங்க சார். எந்த காரணத்தை சொல்லிட்டும் அவளை கொல்லாம மட்டும் வந்துடாதீங்க. ஏன்னா அவ சாவி எனக்கு அவ்வளவு முக்கியம். அவ எங்க கிட்ட இருந்து மிஸ் ஆக மாட்டா சார். சரி போ. ஓகே சார். சிஸ்டர், சக்தி எப்போ கண்ணு முழிப்பா? எப்போன்னு சொல்ல முடியாது மேடம். எப்ப வேணாலும் கண்ணு முழிக்கலாம். அதுக்கான மெடிசன்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு இருக்கோம். அத்தை, என்ன சிவா? நீங்க ரொம்ப டயர்டா இருக்கீங்க. வீட்டுக்கு போய் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு காலையில வரலாம். இல்ல சிவா, நான் போகல.
சக்தி கண்ணு முழிக்கிற வரைக்கும் நான் இங்கேயே தான் இருப்பேன். அதான் ஆபரேஷன் நல்லபடியா முடிஞ்சு சக்திக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு டாக்டரே சொல்லிட்டாரு அத்தை. நீங்க வீட்டுல போய் நிம்மதியா ரெஸ்ட் எடுங்க அத்தை. வாங்க. சக்தி கண்ணு முழிச்சு என்கிட்ட பேசுற வரைக்கும் நான் இங்கேயே தான் இருப்பேன். நீ வீட்டுக்கு போயிட்டு வா சிவா. இப்படி உங்களை விட்டுட்டு நான் மட்டும் எப்படி அத்தை போவேன்? இனம் புரியாத பெத்த பாசம் இந்த அம்மாவை எப்படி கட்டி போடுது பாரு. இவ தான் சொந்த பொண்ணுன்னு தெரிஞ்சா இந்த அம்மா உயிரையே விட்டுரும் போல இருக்கே. அம்மா, சக்தியை இங்க கூட்டிட்டு வந்து அவ உயிரை காப்பாத்தி கொடுத்துட்டீங்க. இனிமே அவ கண்ணு முழிக்கிறதானே. அவ கண்ணு முழிச்ச உடனே அது எந்த நேரமா இருந்தாலும் சரி, நான் உங்களுக்கு உடனே ஃபோன் பண்ணி சொல்றேன். நீங்க இங்க இவ்ளோ சிரமம் எடுத்துக்கிட்டு இவ்ளோ நேரம் இங்க இருந்ததே போதும்மா. நீங்களும் சிவா தம்பியும் வீட்டுக்கு போங்க. நானும் என் வீட்டுக்காரரும் இங்க இருந்து சக்தியை பாத்துக்கிறோம். ஆண்டி சொல்றதும் சரிதான். வாங்க போயிட்டு காலையில வரலாம். சரி சீதா, நாங்க போயிட்டு காலையில வரோம். சக்தி கண்ணு முழிச்சானா அது எந்நேரமா இருந்தாலும் நீ எனக்கு ஃபோன் பண்ணணும். சரிங்கம்மா. சக்தியை பத்திரமா பாத்துக்கோ. வா சிவா. யாரு ரகு சாரா? என் செட்டப் தான் கால் பண்ணுறா. முதல்ல அவன் ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணு. எதுக்குடா? அவன் செட்டப் நைட்டில் எதுக்கு கால் பண்ணுவான்னு தெரியாதா? வீட்டுக்கு வர சொல்லி சும்மா சும்மா கால் பண்ணிக்கிட்டே தான் இருப்பா. நாம் போய் சத்தியை கொலை பண்ணுற நேரத்தில் ஃபோன் ரிங்காயி அந்த சவுண்டே நம்மளை காட்டி கொடுத்துருண்டா. அதனால தான் ஆஃப் பண்ண சொல்கிறேன். சரிடா, ஆஃப் பண்ணிட்டேன். சரி, இந்த நேரத்தில் உன் செட்டப் கால் பண்ணா என்ன பண்ணுவேன்? உனக்கு ஒரு கண்ணு போனா எனக்கு 2 கண்ணு போகணுன்னு நினைப்பியே. நானும் ஆஃப் பண்ணுறேன். சரி வா போகலாம். பாத்தியானி, டைம் என்ன ஆச்சு? உன் அம்மா இன்னும் ஹாஸ்பிட்டல்ல இருந்து வரவே இல்லை. அந்த வேலைக்காரி பக்கத்திலே கடையா கிடக்குறாங்க. இது நினைக்க நினைக்க எனக்கு அப்படியே ஆத்திரமா வருது தெரியுமா? மம்மி மட்டுமா அங்க இருக்காங்க? சிவாவும் தானே அங்க இருக்கான். 2 பேரும் போட்டி போட்டுதான் அவளை ரொம்ப அக்கறையா பாத்துக்கிறாங்க. எனக்கு அப்படியே கடுப்பு தலைக்கேறுது அத்தை. சிவா மேல கோவப்படுறதுக்கு எதுவுமே இல்ல அனிதா. உன் அம்மா எது சொன்னாலும் அவன் மறுக்கவே மாட்டான்னு உனக்கே தெரியாதா? நாம 2 பேரும் ஹாஸ்பிட்டல்லே இருந்து சக்தியை பாத்துக்கலாம் சிவான்னு சொன்னா அவன் உடனே சரின்னு தான் சொல்லுவான். அவன் ஒரு தலையாட்டி பொம்மை மாதிரி தானே இருக்கான். எல்லாத்துக்கும் காரணம் ருத்ராதான். அவ பண்ற வேலை தான் இது எல்லாமே. நீங்க சொல்றது சரிதான் அத்தை. அவங்க என்னைக்கு திருந்த போறாங்கன்னே எனக்கு தெரியல. வராங்க. சரி சிவா, நீ போய் ரெஸ்ட் எடு. காலையில சீக்கிரமா ஹாஸ்பிட்டல் போகணும். சரிங்க அத்தை. நீங்களும் கவலைப்படாம ரெஸ்ட் எடுங்க அத்தை.
இஸ் டூ மச் மம்மி. எது டூ மச் அனிதா? ஒரு வேலைக்காரிக்காக இவ்ளோ நேரம் உங்க தூக்கத்தை கெடுத்துக்கிட்டு ஹாஸ்பிட்டல்ல இருந்துட்டு வரீங்களே, அதைத்தான் சொல்றேன். அவளுக்கு அடிபட்டுச்சுன்னா தூக்கிட்டு போய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணுமா வந்தமான்னு இருக்க வேண்டியதானே. எதுக்காக மம்மி இவ்ளோ ரிஸ்க் எடுக்கிறீங்க? நீ கொஞ்சமாவது மனசாட்சியோட தான் பேசுறியா அனிதா? ஓ மானத்தை காப்பாத்துறதுக்காக தான் சக்திக்கு இப்படி ஒரு நிலைமை வந்துச்சுங்கிறதே நீ மறந்துட்டியா? கொஞ்சம் கூட ஈவு இறக்கம் இல்லாம அவளுக்காக ஏன் இப்படி ரிஸ்க் எடுக்கிறீங்கன்னு கேக்குற? அவ ஒண்ணும் என் மானத்தை காப்பாத்த நினைக்கல மம்மி. என் மானத்தை வாங்குறதுக்காக தான் என்ன உண்மையும் வெளியில சொல்லாம மறைச்சிருக்கா. அத ஃபர்ஸ்ட் நீங்க புரிஞ்சுக்கோங்க. ஓ மானத்தை வாங்குற அளவுக்கு அப்படி என்ன உண்மையை மறைச்சாவ? என்ன ருத்ரா, நீயே புரியாம பேசிட்டு இருக்க? அந்த பொறுக்கி ராஸ்கல் நம்ம அனிதாவை வீடியோ எடுத்த விஷயத்த அவ எதுக்காக நம்ம கிட்ட மறைக்கணும்? அவன் இப்படி எல்லாம் பண்ணிட்டாங்கிற விஷயத்த அவ உடனே நம்ம கிட்ட வந்து சொல்லியிருந்தா பிரச்சனை இவ்வளவு தூரத்துக்கு வந்திருக்குமா? அத்தை கேக்குறதுக்கு பதில் சொல்லுங்க மம்மி. அந்த ரெஸ்டாரண்ட்லயே அன்னைக்கு உங்ககிட்ட விஷயத்த சொல்லியிருந்தா உங்களோட இன்ஃப்ளூயன்ஸை பயன்படுத்தி அந்த ராஸ்கலை போலீஸ்ல புடிச்சு கொடுத்து பிரச்சனைய அப்பவே முடிச்சிருக்கலாம். உங்ககிட்ட பெரிய ஹீரோயின் ரேஞ்ச காட்டிக்கிட்டு நல்ல பேர் வாங்கறதுக்காக தான் கல்யாணம் வரைக்கும் இந்த விஷயத்தை கொண்டு வந்து பெரிய டிராமாவே ஆக்கிட்டான். அனிதா, அவளை உனக்கு பிடிக்கலங்கிறதுக்காக அவ பண்ண தியாகத்தை கொச்சப்படுத்தி பேசுறியே, உன்னெல்லாம் என்ன சொல்றதுன்னே தெரியல. எந்த பொண்ணாவது ஒருத்தன் அயோக்கியன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் அவனை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு சம்மதிப்பாளா? ஆனா சக்தி ஒத்துக்கிட்டா. எதுக்காக? உனக்காக, ஓ மானத்தை காப்பாத்தணுங்கிறதுக்காக. அவன் அப்படி ஒரு வீடியோ எடுத்திருக்கான்னு உனக்கோ எனக்கோ தெரிஞ்சா அதை நம்மளால தாங்கிக்க முடியாதுங்கிறதுக்காக தான் நம்ம கவனத்துக்கே கொண்டு வராம அந்த வீடியோவை எப்படியாவது வாங்கி அழிக்கணும்னு தன்னோட வாழ்க்கையை சீரழிஞ்சாலும் பரவாயில்லன்னு அவனை கல்யாணம் பண்ணிக்க அவ சம்மதிச்சிருக்கா. உனக்காகவும் நம்ம குடும்பத்துக்காகவும் யாருமே பண்ண துணியாத ஒரு தியாகத்தை அவ பண்ணிருக்கா. இப்ப கூட நீ சக்தியை சரியா புரிஞ்சுக்கலன்னா வேற எப்பதான் புரிஞ்சுக்க போறியோ தெரியல. நியாயமா பார்த்தா நமக்காக தான் சக்தி உயிரையே கொடுக்க துணிஞ்சிருக்கான்னு நீதான் முதல்ல ஹாஸ்பிட்டலுக்கு போய் அவ பக்கத்திலே இருந்து பார்த்துட்டு இருந்திருக்கணும். ஆனா நீ கொஞ்சம் கூட நன்றி விசுவாசமே இல்லாம அவளை குறை சொல்லிட்டு இருக்க. நீங்க ரெண்டு பேரும் பேசுறத கேட்கும்போது என் மனசுக்கு எவ்வளவு வேதனையா இருக்கு தெரியுமா? அந்த சக்தி எவ்வளவு பெரிய நாடகாரின்னு நீ புரிஞ்சுக்காம அவளை தியாகி ரெஞ்சுக்கு உயர்த்தி பேசிட்டு இருக்கத பாக்கும்போது எங்க மனசு எவ்வளவு வேதனையா இருக்கும் ருத்ரா. அண்ணி, சக்திய தப்பான கண்ணோட்டத்திலேயே பார்த்து நீங்க பழக்கப்பட்டுட்டீங்க. உங்களால அவளை நல்ல விதமா புரிஞ்சுக்கவே முடியாது. நீதான் ருத்ரா எதையும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிற. அந்த பொறுக்கி அஸ்வின் கிட்ட இருந்து நம்ம அனிதாவை காப்பாத்துனது நீ தலையில தூக்கி வச்சு கொண்டாடிட்டு இருக்கியே, அந்த வேலைக்காரி சக்தி கிடையாது. நம்மளோட சிவா தான் அனிதாவை பத்திரமா காப்பாத்தி கூட்டிட்டு வந்திருக்கான். அத நீ மறந்துடாத என்ன? சிவா மட்டும் அங்க வரலன்னா என் லைஃபே ஸ்பாயில் ஆயிருக்கும் மம்மி. நீங்க என்னடானா அந்த வேலைக்காரியால தான் இதெல்லாம் நடந்துச்சுன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. எப்பதான் நான் சொல்றத நீங்க நம்ப போறீங்களோ தெரியல. என்னமோ பண்ணி தொலைங்க. ஒரு வேலைக்காரிய தான் பாக்கணும் ருத்ரா. அனிதா தான் ஓம் பொண்ணு, அந்த வேலைக்காரி கிடையாது. சக்தி, இன்னையோட உன் லைஃப் முடிஞ்சுதுரி. இனிமே உன் தொல்லை எங்களுக்கு இருக்கவே இருக்காதுடி. என்னடா, ஒர்க்கர்ஸ் எல்லாம் போயிட்டாங்களா? போயிட்டாங்க டாட். மேனேஜரும் இப்பதான் போனாரு. சரி, நம்ம கிளம்பலாமா? டாட், உங்களுக்கு ஒரு குட் நியூஸ். என்னடா குட் நியூஸ்?
அந்த ருத்ரா வீட்டில் வேலை செய்கிறாளே சக்தி, அவளோட கதை இன்னையோட ஃபினிஷ். அஸ்வினோட ஆளுங்க அடிச்சதுல அவளை சீரியஸ் கண்டிஷன்ல இருந்து ஒரு வழியா டாக்டருங்க அவளை காப்பாத்திட்டாங்கன்னு தானே நமக்கு நியூஸ் வந்துச்சு. அப்படி இருக்கும்போது இன்னையோட அவ கதை முடியுதுன்ற. அவ பொழைச்சதுனால தான் நான் அவளை போட்டு தள்ளுறதுக்கு நம்ம பசங்களை ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பிச்சிருக்கேன். டேய், என்னடா சொல்ற? அவளை கொல்றதுக்கு ஆளுங்களை அனுப்பியிருக்கியா? ஆமா, நம்ம காசியும் டேவிட்டும் தான் போயிருக்காங்க. காரியத்தை கச்சிதமா முடிச்சுட்டு வந்துருவாங்க. போடா ஃபூல் ஃபூல் ஃபூல், பைத்தியக்கார மாதிரி பேசுற. என்ன கேட்காம எப்படிடா இந்த காரியத்தை பண்ண? உன்னை யாரோ இப்படி பண்ண சொன்னது? இப்ப ஏன் டாடி இவ்வளவு டென்ஷன் ஆவறீங்க? அந்த ருத்ராவுக்கு எதிராக நாம என்ன பிளான் பண்ணாலும் அந்த வேலைக்காரி வந்து ஏதாவது ஒரு ரூபத்துல அவளை அறியாமலே வந்து நாம போட்ட பிளானை ஸ்பாயில் பண்ணி ருத்ராவை காப்பாத்திடுறா. டேய், அந்த பையனோட ஆக்சிடென்ட் விஷயத்துல பக்காவா பிளான் பண்ணி அந்த அனிதாவை போலீஸ்ல மாட்ட வச்சோம். கடைசியில் என்னாச்சு? அந்த பையனை நான் கொல்ல போற நேரத்துல திடீர்னு குறுக்க வந்து என்ன போலீஸ்ல புடிச்சு கொடுத்து அந்த அனிதாவை காப்பாத்திட்டா. என்னை எப்படி ஹாஸ்பிட்டல்ல வச்சு போலீஸ்ல மாட்ட வச்சாலோ அதுக்கு பழிக்கு பழியா அவளை ஹாஸ்பிட்டலே வச்சு கொல்லணும்னு நினைச்சேன். அதுக்கான வாய்ப்பு இப்ப அமைஞ்சதும் அவளை போட்டு தள்ளுறதுக்கு நம்ம ஆளுகளை அனுப்பிச்சிருக்கேன். இதுல என்ன தப்பு இருக்கு டாட்? டேய், உன்னெல்லாம் என்ன சொல்றதுன்னே தெரியல. இப்போ ஒரு காரியத்தை பண்றதுக்கு முன்னாடி அதனால ஏதாவது பாதிப்பு வருமானு நம்ம யோசிச்சு தானே பண்ணணும். டாட், இப்ப சக்தி சாவறதால நமக்கு என்ன பாதிப்பு வருங்கிறீங்க? இப்ப நம்ம ஆளு அஸ்வின் போலீஸ்ல மாட்டிருக்காண்டா. அவனை அடிச்சு சித்திரவதை பண்ணி நாம தான் அனிதாவை வீடியோ எடுக்கிறதுக்கு காரணம்னு வாக்குமூலம் கேட்டுட்டு இருக்கானுங்க. இப்போ ஆபத்து நமக்கு மதில் மேல பூனை மாதிரி இருக்கு. இந்த சூழ்நிலையில சக்தி செத்துட்டான்னு வை, போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல அது கொலைன்னு தான் வரும். சிவா வீட்டுக்கு வந்து என்ன சொல்லிட்டு போனான்னு பார்த்தல. ஹாஸ்பிட்டல் இருக்கிற சக்திக்கு ஏதாவது ஆச்சுன்னா நம்மள சும்மா விட மாட்டேன்னு எச்சரிக்கை பண்ணிட்டு போயிருக்கான். இது வரைக்கும் நடந்த விஷயமே நமக்கு பெரிய சிக்கலா இருக்கு. இந்த சூழ்நிலையில சக்தி செத்துட்டானா ருத்ராவும் சிவாவும் ரொம்ப ஈஸியா நம்மள கொலைகேஸ்ல சிக்க வச்சிருவாங்க. இவ்வளவு பிரச்சனை இருக்கு. இதெல்லாம் யோசிக்காம நீ பாட்டுக்கு அவளை கொல்றதுக்கு ஆளுங்களை அனுப்பி வச்சிருக்க. ஏய், இங்க பாரு, இப்போ உடனே உங்களுக்கு போன் பண்ணி திரும்ப வரவை. டாட், ஏய் பண்றா. என்னாச்சுடா? சுவிட்ச் ஆஃப்னு வருது டாட். ஐயோ, ஏய், இன்னொருத்தர் இருக்கால, அவன் நம்பருக்கு பண்ண. டாட், அவனோட நம்பரும் சுவிட்ச் ஆஃப்னு வருது டாட். டேய், எப்படியாவது அவங்கள தடுத்து நிறுத்துடா. டேய், நீ கிளம்பு கிளம்பு. போடா போ, நிக்காத போ, சீக்கிரம் கிளம்பு. அவங்கள தடுத்து நிறுத்து. வேகமா போ. முட்டாள், இப்படி பண்ணி தொலைச்சிருக்கான். அடியாட்கள் சக்தியை கொன்னுட்டாங்களா இல்ல மாட்டிக்கிட்டாங்களான்னு தெரியலையே. போன வேற சுவிட்ச் ஆஃப் பண்ணி தொலைச்சிருக்கானுங்க. இடியட்ஸ். என்னடா 3 பேர் உட்காந்துருக்காங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம்டா. டேய், அந்த ஆள் போயிட்டான். இவங்க 2 பேர் உட்காந்துருக்காங்க.
இவங்களை மீறி எப்படா சக்தியோட கதையை நாம முடிக்கிறது? டேய், அவங்க 2 பேரும் என்ன விடிவா உட்காந்துருக்க போறாங்க. 1க்கு 2க்கு வந்தா பாத்ரூம் போவாங்கல்ல, அந்த டைம்குள்ள டக்குன்னு போய் காரியத்தை முடிச்சுட்டு வந்துருவோம்டா. சரி, வெயிட் பண்ணுவோம். சக்தியை கொலை பண்றதுக்கு வந்திருக்கானுங்களா? வாங்கடா வாங்க, நீங்க 2 பேர் தான் எனக்கு தோஸ்த. என்னால முடியாததை நீங்க பண்ண வந்திருக்கீங்கடா. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என் பொண்டாட்டியும் புள்ளையும் எந்திரிச்சு பாத்ரூம் போற வரைக்கும் நீங்க எதுக்குடா காத்துக்கிட்டு இருக்கணும்? இப்ப உடனே உங்களுக்கு நான் வழி ஏற்படுத்தி கொடுக்கறேன். நீங்க சக்தியை போட்டு தள்ளிட்டு கிளம்பி போயிட்டே இருங்க. டேய், என்னடா 2 பேரும் நினைச்சா இப்ப அந்த ஆளு கூட வந்து நிக்கிறான். இப்ப என்ன பண்றது? இருடா பாப்போம். அருண், நீ வீட்டுக்கு போ. இல்ல சக்திக்கு துணையா நானும் இங்க இருக்கேன். நீ வீட்டுக்கு போ. சக்திக்கு ஏதாவது ஒண்ணுன்னா அம்மா பார்த்துப்பாங்க. அம்மாக்கு ஏதாவது தேவைன்னா நான் பார்த்துப்பேன். நீ வீட்டுக்கு போயிட்டு நாளைக்கு மாத்திக்கு ஏதாவது ட்ரெஸ் எடுத்துட்டு வா. போ. மா, நான் இருக்கேன். நீங்க 2 பேரும் வேணா வீட்டுக்கு போங்கம்மா. சீதா. அருண், அதான் அப்பா சொல்றாருல்ல, நீ கிளம்புப்பா. நாங்க 2 பேரும் பாத்துக்கிறோம். கிளம்பு. சக்தி, உன் உயிர் எடுக்கிறதுக்கு 2 சிங்கக்குட்டிங்க வந்திருக்கானுங்க. அப்படியே மயக்கத்திலேயே யமலோகம் போய் சேர். சீதா. என்னங்க? காலையில இருந்து ஒன்னும் சாப்பிடாம கண்ணு முடிச்சுக்கிட்டே இருக்க. வா, கீழே கேன்டீன்ல போய் ஏதாவது சாப்பிட்டு வந்துடலாம். ஐசியூல நம்ம பொண்ணு கண்ணு முடிக்காம படுத்த படுக்கையா கிடக்குறா. எனக்கு எப்படிங்க பசிக்கும்? அவ கண்ணு முடிக்காம நான் எதுவும் சாப்பிட மாட்டேன். இப்படி பிடிவாதமா சாப்பிடாம கண்ணு முடிச்சிட்டு இருந்தா சக்தி கண்ணு முழிக்கிறப்போ உனக்கு உடம்பு சரியில்லாம போயிடும். ஒன்னு ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கிற மாதிரி ஆயிடும். அப்ப சக்திக்கு என்ன பதில் சொல்றது? அம்மா அம்மான்னு ஒன்னதான் தேடுவா. அம்மா எங்கன்னு கேட்ட உனக்காக கண்ணு முழிச்சு சாப்பிடாம இருந்து அவ பெட்ல இருக்கான்னு சொல்லவா? அதை அவளால தாங்கிக்க முடியுமா? சொல்லு. நம்ம மகளுக்கு இப்படி ஆயிடுச்சேன்னு நானே மனசளவுல எவ்வளவு உடஞ்சு போயிருக்கேன் தெரியுமா உனக்கு? இப்படி சாப்பிடாம இருந்து உனக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிடுச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன் சொல்லு? அதை என்னால தாங்கிக்க முடியுமா? அந்த சக்தி எனக்கு கிடையாது. என்னங்க என்னங்க இதுக்கு போய் கண் கலங்குறீங்க? பின்ன உங்களை விட்டா எனக்கு வேற யார் இருக்கா? உங்களுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா நான் எங்க போய் நிப்பேன்? என் உலகமே நீங்க தானே. உங்களை நல்லவிதமா பாத்துக்க வேண்டியது என்னுடைய கடமை இல்லையா? என்னம்மா பேசாம நிக்கிற? வா வான்னு சொல்றேன்ல, வா. என்னடா போயிட்டாங்களா அவங்க? ஆமாடா, கிளம்பிட்டாங்க. எப்பரா இவங்களை மீறி வேலையை முடிக்கிறேன்னு தெரியாம இருந்தோம். ஆமாண்டா, அவங்களே வழியை ஏற்படுத்தி கொடுத்துட்டாங்க. டக்குன்னு காரியத்தை முடிச்சுட்டு கிளம்பலாவா?
இதுல உட்காரு சீதா. ம். நான் போய் இட்லி வாங்கிட்டு வரேம்மா. இல்லைங்க, எனக்கு அதெல்லாம் எதுவும் வேண்டாம். காஃபி இல்லை டீ மட்டும் வாங்கிட்டு வாங்க போதும். அது கூட உங்க மன திருப்திக்காக தான் சாப்பிட்றேன். சரி. ரெண்டு டீ கொடுங்க. யாராவது வராங்களான்னு பாரு. போ. இங்க இருந்து போய் பார்க்கறப்ப சக்தி ஐசியூலயே போனமாயிருப்பா. என்ன வரைக்கும் அதையே பார்த்துக்கிட்டு இருக்க? குடி. என்ன சார் இவ்வளோ கொலை பண்ண அனுப்பிச்சிட்டு நீங்களே வந்து தடுக்கிறீங்க? டேய் சாரு அவர் கையாலே கொலை பண்ண வந்திருக்காரா? டேய் டேய் டேய், அதுக்கு வரலடா முட்டாள்களா. இவ்வளோ கொலை செய்ய விடாம தடுக்கிறதுக்கு தான் நான் வந்தேன். ஏண்டா ஃபோன் எதுக்குடா சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருக்கீங்க? சார் சத்தம் வரக்கூடாதுன்னு ஆஃப் பண்ணி வச்சிருக்கோம் சார். ஏன் சார் கொலை பண்ண வேணாம்னு சொல்றீங்க? காரணத்தை நான் அப்புறம் சொல்றேன். முதல்ல யாரும் பார்க்கறதுக்கு முன்னால இங்கிருந்து கிளம்புங்க. டேய் சீக்கிரம் கிளம்புங்கடா. சரிங்க சார். சரிங்க சார். போடா. ஓ ஆயுசு கெட்டிடி, ஆனா என்னைக்கு இருந்தாலும் ஓ சாவி என் கையில தான். வாங்க புள்ளகிட்ட போலாம். போலாமா? இதை குடிச்சிட்டு வரேன். இந்நேரம் சக்தி கதையை அவனுங்க முடிச்சிருப்பானுங்க. சீதா போலாமா? வா.
ம் சீதா, என்னங்க? எனக்கு என்னமோ என் உள் மனசு நம்ம புள்ள கண் முழிச்சிருப்பான்னு தோணுது. நம்ம போய் பார்த்துட்டு வரலாமா? சரிங்க. ம், வா. இன்னும் புள்ள கண்ணு முழிக்கலங்க. இனிமே எப்பவும் கண் முழிக்க மாட்டா. இப்பதானே 2 பேரும் வந்து சோழியை முடிச்சுட்டு போறானுங்க. என்னங்க அப்படி பாக்குறீங்க? அது ஒண்ணு இல்லம்மா, என் உள் மனசு சொன்னா அது அப்படியே நடக்கும்மா. நீ வேணா காதுகிட்ட போய் சக்தின்னு கூப்பிட்டு பாரு. தாயோட குரல் கேட்டா டக்குன்னு ஒரு மொழி போறோம். நீ கூப்பிட. சரிங்க. சக்தி, சக்திமா, சக்தி, கண்ணு முடிச்ச அம்மாவை பாருமா, கண்ணை திறந்து பாருமா. சக்தி, சக்திமா. நம்ம பங்குக்கு 2 முறை கூப்பிட்டு அப்புறம் அவ மூக்கு பக்கத்துல கையை வச்சு பார்த்துட்டு செத்துட்டான அவ சாவ அறிவிச்சிருவோம். சக்தி. சீதா இரு, நான் வேணா கூப்பிட்டு பாக்குறேன். ஒருவேளை கண் முடிச்சாலும் முடிக்கலாம்ல. இரு, இப்படி வா. சக்திமா, சக்தி செல்லம், சக்தி, சக்தி, உன்னோட ஆசை அப்பா வந்திருக்கண்டா. கண்ணை திறந்து பாரு. நான் கூப்பிட்டு உன் கண் முடிக்கலையே சீதா. இரு. என்ன மூச்சை நல்லா விட்டுக்கிட்டு இருக்கா? அந்த தடி பசங்க வந்தவனுங்க கொல்லாம போயிட்டானுங்களே. இவனை மாதிரி ஆளுங்க ஒரு வேளையும் ஒழுங்கா முடிக்க மாட்டானுங்க. என்னங்க புள்ளியோட மூக்கு பக்கத்துல கை வச்சுட்டு டென்ஷனா இருக்கீங்க? அது அது வேற ஒண்ணும் இல்லம்மா, மூச்சு கொஞ்சம் ஸ்லோவா வருது. என்னங்க சொல்றீங்க நீங்க? நீ ஒன்னும் பதறாத. இப்பதானே ட்ரீட்மெண்ட்லாம் முடிச்சு கொண்டு வந்து போட்டிருக்காங்க. போக போக எல்லாம் சரியாயிடும். நம்மள மாதிரியே நல்லா சீரா மூச்சு வரும். பயப்படாத. ஒவ்வொரு முறையும் சாவ ஜெயிச்சிடறால, அதான் எப்படின்னே தெரிய மாட்டேங்குது. ச்சே. சக்திக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு நான் உங்ககிட்ட வேண்டுதல் வச்சேன். என் வேண்டுதலை ஏத்துக்கிட்டு சக்தியோட உயிரை நீ காப்பாத்தி கொடுத்துட்ட. அதே மாதிரி அவ சீக்கிரமே கண்முழிச்சு என் அம்மான்னு கூப்பிடணும். என்னோட இந்த வேண்டுதலையும் நீதான் நிறைவேற்றி வைக்கணும் கடவுளே. ஹலோ. சார், என்னால் இன்னைக்கு ஆஃபீஸ் வர முடியாது. நானும் அத்தையும் இன்னைக்கு ஹாஸ்பிட்டல் போகிறோம். கல்கத்தாவுக்கும் பூனேக்கும் நம்ம அனுப்ப வேண்டிய காஸ்மெட்டிக்ஸ் எல்லாத்தையும் நீங்களே பக்கத்தில் இருந்து பார்த்து அனுப்பிச்சிருங்க. அப்புறம் நம்ம டீலர்ஸ்க்கு லோடு அனுப்பிச்சாச்சுங்கிற விஷயத்தை இன்ஃபார்ம் பண்ணிடுங்க. யா, ஓகே. இன்வாய்ஸ் எனக்கு மெயில் பண்ணிடுங்க. சார். வாங்க. சக்திக்கு தேவையான ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்துட்டீங்களா? எடுத்துட்டு வந்துட்டேன் சார். கூட எல்லாம் இதுல இருக்கு. சரி, நீங்க போங்க. நீ என்ன சிவா ரூம்ல இருந்து வர? என்ன விஷயம்? சக்திக்கு மாத்து புடவை வேணும்னு சார் கேட்டாருமா, அதான் எடுத்துட்டு போய் கொடுத்துட்டு வரேன். போ.
அவகிட்ட இருந்து இவனை தூரமா விலக்கி வைக்கலான்னு பார்த்தா இவன் அவளுக்கு மாத்து புடவை எடுத்து கொண்டு போய் கொடுக்கற அளவுக்கு வந்துட்டானே. இதை இப்படியே விடக்கூடாது. டேய் சிவா, என்னடா பண்ணிட்டு இருக்க? நீ அந்த வேலையெல்லாம் செய்யற? ஒரு வேலைக்காரிக்கு நீ எதுக்கு மாத்து புடவைலாம் எடுத்துட்டு போற? இதுல என்ன தப்பு இருக்கு? என்ன இப்படி சொல்லிட்டு இருக்க? ருத்ரா குரூப்ஸ் ஆஃப் கம்பெனியோட எம்டி நீ. அவ யாரு? நம்ம வீட்ல 10 பாத்திரம் தேய்ச்சிட்டு இருந்தவ. அவளுக்கு நீ இந்த மாதிரி வேலையெல்லாம் செஞ்சிட்டு இருந்தா பாக்குறவங்க என்ன நினைப்பாங்க? ஓ உயரத்துல இருந்து அவளுக்காக எதுக்கு நீ இவ்ளோ கீழே இறங்கி வர? இதெல்லாம் நம்ம கௌரவத்துக்கு சரியா இல்ல சிவா. மா, கௌரவம் சொல்றீங்களே, அதை நம்மளுக்கு காப்பாத்தி கொடுக்கறதுக்காக தான். பாவம், அவ தான் உயிரை கொடுக்கற அளவுக்கு போயிருக்கா. நம்ம குடும்பமே அவளுக்கு நன்றி கடன் பட்டிருக்கோங்கிறத மறந்துடாதீங்க. அவளுக்கு தேவையானதை நம்ம ஒவ்வொருத்தரும் பார்த்து செஞ்சு கொடுக்கணும். அது நம்மளோட கடமை. அதை நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க. உன் அத்தையோட சேர்ந்து உனக்கு அந்த வேலைக்காரி பைத்தியம் பிடிச்சிருக்குல்ல, அதான் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க. அவ கொழுப்பு எடுத்து போய் நடந்த விஷயத்தெல்லாம் நம்ம கிட்ட மறைச்சதுனால வந்த வெனதான் இது எல்லாமே. அவளுக்கான வேதனைய அவளே விலை கொடுத்து வாங்கிக்கிட்டா. இது புரியாம நீயும் உன் அத்தையும் அவளை அப்படியே புனிதப்படுத்துறீங்க பாருங்க. இதத்தான் என்னால தாங்கிக்கவே முடியல. பணக்கார கர்வம் நம்ம கண்ணை மறைக்கிறப்ப நமக்காக நல்லது பண்றவங்களை கூட நம்ம நன்றியோட பார்க்க முடியாது. அந்த கர்வத்தை ஒதுக்கி வச்சுட்டு சக்தி பண்ண விஷயத்தை கொஞ்சம் நினைச்சு பாருங்க. அப்பதான் அவன் நம்மளுக்காக பண்ண தியாகத்தை உங்களால புரிஞ்சுக்க முடியும். என்னடா பெத்தவளுக்கே நீ பாடம் எடுத்துட்டு இருக்கியா? இத பாரு சிவா, நீயும் உன் அத்தையும் பண்றது எனக்கு சுத்தமா பிடிக்கல. அவளோட அகராதித்தனத்தினால அடிபட்டு ஹாஸ்பிட்டல்ல கிடக்குறா. அதுக்கான கர்ம வினையை அனுபவிக்கணும்னு அவளோட தலையெழுத்து. அதுக்கு நாம எதுவுமே செய்ய முடியாதுடா. வேணா ஒண்ணு பண்ணலாம். அவ ட்ரீட்மெண்ட்டுக்கு என்ன செலவாகுமோ அத மொத்தமா நம்ம கொடுத்துடலாம். மத்தபடி அவளை பாத்துக்கிறதுக்கு அவளோட அப்பா அம்மா அண்ணன் எல்லாருமே இருக்காங்கல்ல. இதுக்கு மேல அது அவங்களோட பாடு. நீ போய் எப்பவும் போல நம்ம கம்பெனி பிசினஸ பாரு. நமக்கு அதுதானே முக்கியம். சக்தி பரிபூர்ணமா குணமாகி நம்ம வீட்டுக்கு வர்ற வரைக்கும் என்னாலையும் அத்தையாலையும் வேற எந்த விஷயத்திலையும் கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது. பிசினஸ் எப்படி பாத்துக்கணும்னு எனக்கும் அத்தைக்கு நல்லாவே தெரியும். நீங்க அதை பத்தி எல்லாம் கவலைப்பட வேண்டாமா? உங்க வேலையை போய் பாருங்க. சிவா, சிவா. இந்த வந்துட்டேன் அத்தை. டேய் சிவா, சிவா, டேய். அத்தை. என்ன சிவா, கிளம்பலாமா? போலாம் அத்தை. வா. அத்தை, சிவா எதையோ கையில எடுத்துட்டு போறான். என்ன அது? அந்த வேலைக்காரிக்கு மாத்து புடவை எடுத்துட்டு போறான்னு சொன்னா அனிதாவுக்கு நிச்சயம் சந்தேகம் வந்துடும். அதுக்கு நாம இடம் கொடுத்துடக்கூடாது. அது அது என்னன்னு எனக்கும் தெரியல அனி. ஏதாவது ஆபீஸ் சம்பந்தமான டாக்குமெண்ட்ஸா இருக்கும்னு நினைக்கிறேன். ஹாஸ்பிட்டலுக்கு போறவன் ஆபீஸ் டாக்குமெண்ட்டையே எடுத்துட்டு போறான். அது ஒருவேளை உன் அம்மாவை ஹாஸ்பிட்டல்ல விட்டுட்டு அவன் அப்படியே ஆபீஸ் போறானோ என்னவோ. அம்மா வாங்கம்மா. இந்த அம்மாவுக்கு தான் பொழுதே விடிஞ்சிருக்கும் போல இருக்கு. எப்படி அறக்க பறக்க வராங்க பாரு. கழுத்துல கட்டின மணி மாதிரி கூடவே சிவா வேற. என்ன ரத்னம், சக்தி கண்ணு முழிச்சாளா? இல்லம்மா, ராத்திரி பூரா நானும் சீதாவும் கண்ணு முழிச்சு பார்த்துக்கிட்டோம். கண்ணு மொழி கூட லேசா அசையலம்மா.
டாக்டர் வந்து பார்த்தாரா? இல்லம்மா, வரலம்மா. சார், இந்த மெடிசன்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்துருங்க. சீதா எங்க? ரெஸ்ட் ரூம் போயிருக்கம்மா. ஓ சார், அதை கொடுங்க, நான் போய் மெடிசன் வாங்கிட்டு வந்துடுறேன். அம்மா, நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேம்மா. சிவா, நான் ஒரு மீட்டிங் சொன்னேன்ல, அதை நீ போய் முடிச்சிட்டு வந்துரு. நான் போய் டாக்டரை பார்த்து பேசிட்டு வரேன். சரி அத்தை. வாங்க மேடம். குட் மார்னிங் டாக்டர். வாங்க, உள்ள வாங்க. இல்ல இருக்கட்டும், பரவாயில்ல. டாக்டர், சக்தி இன்னும் கண்ணு முழிக்கவே இல்லையே. தலையில பலமா அடிபட்டதுனால சப்கான்ஷியஸாவே பேஷண்ட் ரொம்ப அஃபெக்ட் ஆயிருக்காங்க. நாங்க கொடுத்திருக்கிற ட்ரீட்மெண்ட்ல அவங்க பிசிக்கலா ரெக்கவர் ஆயிட்டாங்க. இப்ப அவங்க சப்கான்ஷியஸ் மைண்ட் நம்மளுக்கு சரியாயிடுச்சு அப்படின்னு நம்ப ஆரம்பிச்சிருக்கோம். அவங்களுக்குள்ள பதிஞ்சிருக்கிற அதிர்ச்சியை விடவும் ரெக்கவர் ஆயிருவோங்கிற நம்பிக்கை பெருசாகிறப்ப அவங்க ஆட்டோமேட்டிக்கா கண்ணு முழிச்சிருவாங்க. அதை நினைச்சு நீங்க கவலைப்படாதீங்க மேடம். பிசிக்கலி ஷீ இஸ் ஆல் ரைட் நவ். டாக்டர், இன்னொரு முக்கியமான விஷயம் உங்ககிட்ட கேட்கணும். சொல்லுங்க மேடம். சக்திக்கு ஆபரேஷன் பண்ணி அவ உயிர் பொழைச்சிட்டாலும் அவளுக்கு பழைய ஞாபகம் எல்லாம் மறந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொன்னீங்கல்ல? ஆமா மேடம். சக்தியா? சக்திக்கு என்னாச்சு? இப்ப அவளுக்கு சர்ஜரி பண்ணி அதை சரி பண்ணிட்டோம்னா நீங்க சொன்ன மாதிரி அவளுக்கு ஞாபக மறதி வரதுக்கு வாய்ப்பு இருக்கா? இல்ல மேடம். ட்ரீட்மெண்ட்டுக்கு அப்புறமா அவங்க ரிப்போர்ட்டை பார்க்கறப்போ அதுக்கான சான்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கு மேடம். நீங்க ஒன்றும் கவலைப்படவே தேவையில்லை. அவங்க எந்த நேரத்தில் வேணாலும் கண்மொழிக்க வாய்ப்பு இருக்கு மேடம். நீங்க கவலைப்படாம தைரியமா இருங்க. டே பை டே அவங்களோட ரெக்கவரி ரொம்ப ஃபாஸ்டா இருக்கு. சிஸ்டர், சொல்லுங்க சார். சக்தின்னு ஒரு பொண்ணு அட்மிட் ஆயிருக்கால? ஆமா. அவ எந்த வார்டுல இருக்கா? செகண்ட் ஃப்ளோர், ஃபர்ஸ்ட் ரூம். தேங்க்ஸ்மா. ஓகே சார். ருத்ரா டாக்டர் கிட்ட பேசிட்டு இருக்கா. இங்க நமக்கு தெரிஞ்சவங்களும் யாருமே இல்ல. ரொம்ப நல்லதா போச்சு. சக்தியை பார்க்கறதுக்கு அந்த கடவுள் தான் நமக்கு ஒரு ஏற்பாடு பண்ணியிருக்காரு. ருத்ரா வர்றதுக்குள்ள சக்தியை பார்த்துட்டு போயிடணும். சக்தி, உனக்கு என்னமா ஆச்சு? உனக்கு எப்படி அடிபட்டுச்சு? உன்னை இப்படி ஒரு நிலைமையில பாப்பேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. நீ சாவுல இருந்து மீண்டு வந்திருக்கேன்னு அவங்க சொன்னதை கேட்டு நான் எப்படி பதறி போய் வந்திருக்கேன் தெரியுமா?
கடவுளே, என் மக மாதிரி நினைக்கிற இந்த பொண்ணுக்கு ஏன் இப்படி இல்ல சோதனை கொடுக்கிற? எப்பவுமே துரு துருன்னு சிரிச்ச முகமா வாய் நிறைய ஐயான்னு கூப்பிடுற பொண்ணு இப்படி சலனம் இல்லாம படுக்க வச்சிட்டியே. ஐயோ, இந்த ஆள் எதுக்கு இங்க வந்தா? இவ அடிபட்டு ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற விஷயம் இவருக்கு எப்படி தெரிஞ்சது? ரெஸ்டாரண்ட்ல இந்த ஆளும் ருத்ராவும் பாத்துக்க போறாங்களோன்னு பதறிக்கிட்டு இருந்தேன். நல்ல காரியமா 2 பேரும் பாத்துக்கல. ஆனா இன்னைக்கு அது நடந்துரும் போலயே. டாக்டரை பார்க்க போன ருத்ரா வந்தாங்கன்னா நிச்சயமா பூமிநாதனை பாத்துருவாங்க. நல்லா இருக்கிறப்பவும் அடிபட்டு படுத்திருக்கப்பவும் ஏதோ ஒரு வகையில ஒண்ணு சேர்க்கிற இணைப்பு பாலமாவே இந்த சக்தி இருக்காளே. ருத்ராவுக்கும் பூமிநாதனுக்கும் பிரச்சனை வந்து பிரிஞ்சு வாழ்ந்தாலும் இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் 2 பேரும் ஒருத்தர் பாத்துக்கிறப்ப பழசெல்லாம் மறந்துட்டு 2 பேரும் ஒண்ணு சேர்ந்து வாழ வாய்ப்பு இருக்கு. 2 பேரும் பிரிஞ்சு வாழறப்பவே தனிப்பட்ட முறையில சக்திய மக மாதிரி பாக்குறாங்க. 2 பேரும் சேர்ந்து வாழ்ந்தாங்கன்னா காலமும் சூழ்நிலையும் சக்தி தான் அவங்க சொந்த பொண்ணுன்னு தானாவே சேர்த்து வைக்க வாய்ப்பு இருக்கு. இதுதான் இயற்கையுடைய விதி. இன்னைக்கு அந்த விதி தன்னுடைய வேலையை காட்டிரும் போல இருக்கே. ஐயோ, இப்ப என்ன பண்றது? இப்ப தடுத்து நிறுத்துறதுக்கும் வாய்ப்பே இல்லையே. இப்பதான் டாக்டர் கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. அவ கண்ணு முழிச்சாதான் என்னால முழுசா நிம்மதியா இருக்க முடியும். அவங்க எந்த நேரமும் கண்மொழிக்க வாய்ப்பு இருக்கு மேடம். நீங்க நம்பிக்கையோடு இருங்க மேடம். வரேன் மேடம். ஹலோ. கான்ட்ராக்ட் சம்பந்தமா நிறைய பேச வேண்டியிருக்கு. கொட்டேஷன்ல நிறைய ப்ராப்ளம் இருக்கு. அதை நான் வந்து தான் பார்க்கணும். இப்ப அதை போன்ல பேச முடியாது. அவங்க கொடுத்துருக்கிற அமௌண்ட் நமக்கு சரிப்பட்டு வராது. ப்ராஃபிட் பார்க்க முடியலனாலும் எவ்வளோ குறைச்சு பண்ண முடியுமோ நான் பண்றேன். சக்தியோட நிலைமையை பார்த்து இப்படி தன்னை மறந்து நின்னுட்டோமே. ருத்ரா இங்க வந்து நம்மளை பார்த்துட்டா ரொம்ப மோசமான சூழ்நிலை உருவாக்கும். அவ கண்ணுல படாம நம்ம இப்ப இங்க இருந்து போயிடணும். அப்பா, எங்க கிளம்ப மாட்டோம்னு நினைச்சா கிளம்பிட்டான். நல்ல வேலை. சக்தி, உனக்கு ஒன்னும் ஆகாதுமா. நீ சீக்கிரம் பரிபூர்ணமா குணமாயிடுவ. எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குமா. எப்படியும் உன்னை கடவுள் காப்பாத்திடுவாருமா, காப்பாத்திடுவார். இல்ல, நாளைக்கெல்லாம் என்னால வர முடியாது. எனக்கு வேண்டப்பட்ட ஒரு பொண்ணு ஹாஸ்பிட்டல்ல இருக்கா. அவ கியூர் ஆகுற வரைக்கும் என்னால எதுலையுமே கவனம் செலுத்த முடியாது. அடுத்த மீட்டிங் எப்ப வச்சுக்கலான்னு நானே உங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்றேன். சரி, தேங்க்யூ.
டாக்டரை பார்த்துட்டு வந்தீங்களா? அவர் என்னம்மா சொன்னாரு? சக்திக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிட்டாரு. அவ பழையபடி ஆயிடுவாளாம். நீ மெடிசின்ஸ் எல்லாத்தையும் வாங்கிட்டியா? எல்லாம் வாங்கிட்டம்மா. சரி வா. அப்பா, இப்பதான் உயிரே வந்தது. நல்ல வேளை 2 பேரும் பாத்துக்கல. பார்த்திருந்தோம் தொலைஞ்ச. நல்ல வேளை சக்திக்கு எதுவும் ஆகல. ரொம்ப சந்தோஷம். என்ன சீதா, சக்தி கண்ணு முழிச்சு பார்த்தாளா? இல்லம்மா. சரி, கண்ணு முழிச்சிருவா. அம்மா, சக்தி விரல அசைக்கிறாமா. இங்க பாருங்க. சக்தி, 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 அம்மா. என் பொண்ணு கண்ணு முழிச்சிட்டாங்க. என் பொண்ணு கண்ணு முழிச்சிட்டா. ஆமா சீதா, கடவுளே என் பொண்ணை காப்பாத்திட்டப்பா. கடவுளே. கொய்யால, இது வேற என் வாயால சொல்ல வச்சிட்டியே. பாத்தீங்களா, நேத்து ராத்திரி நீங்களும் நானும் இவளை பேர் சொல்லி எவ்வளவு வாட்டி கூப்பிட்டு பார்த்தோம். அப்பெல்லாம் கண்ணு முழிக்காதவ இப்போ ருத்ராமா கைப்பட்டதும் கண்ணு முழிச்சிட்டா. ஆமாமா, அம்மாவோட கைராசி அப்படி. நீ கண்ணு முழிச்சதுக்கு அப்புறம் தான் எனக்கு உலகமே வெளிச்சமான மாதிரி இருக்கு.